நாங்கள் வந்து SRM யூனிவர்சிட்டி ராமாபுரம் கேம்பஸ்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டோட ஃபேக்கல்ட்டி அண்ட் இது வந்து நீங்கள் பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க். அவங்க நம்ம எக்மோர் ஏரியாவை எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 7 குரூப்பாக பிரிஞ்சு அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு டாப்பிக்கில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு குரூப் பார்த்தீங்கன்னா எக்மோரோட வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரி, அதை பார்த்துருக்காங்க. So hello all, I am Sai Shruti of Socio-Economic team. So எங்களோட பொறுப்பு என்னன்னா history and the people of Egmore இவங்களை எல்லாரையும் அனலைஸ் பண்ணி இந்த டேட்டா எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஷீட்ஸாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் எங்களோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வாட் வி டிசைடட் வாஸ் ஃபர்ஸ்ட் வை வி சோஸ் எக்மோர்ன்றதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்தியாவிலேருந்து சென்னை எங்கே இருக்குது, அதில் எக்மோர் எங்கே இருக்குதுன்னு ஸ்பெசிஃபிக்காக காமிச்சிட்டு அதிலேருந்து நம்ம ஏன் எக்மோரை சூஸ் பண்ணோன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதிலேருந்து ஒரு டைம் லைன், ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்தா ஒரு ஸ்பெசிஃபிக் 20 years 30 years மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அதை தான் சொல்லியிருக்கோம். ஸோ வை வி சோஸ் எக்மோர்ன்றதுக்கு ரீசன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள். ஸோ ஹிஸ்ட்ரி இங்கே நிறையா இருக்குது. பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இட் மேக்ஸ் இட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரான்சிட் ஹப்ஸ். அது இல்லாமல் கல்ச்சர் நிறையா இருக்குது. கண்டெம்ப்ரரி அண்ட் ட்ரெடிஷ்னல் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் எல்லாமே பிளெண்ட் ஆகிற ஒரு பர்ஃபெக்ட் ஏரியா எக்மோர்ன்னு நாங்கள் டிசைட் பண்ணி வி சோஸ் இட் ஆஸ் அ ஸ்டடி பாயிண்ட் ஏரியா. ஸோ 2024 வந்துட்டு தொண்டை மண்டலம், அதாவது எலம்பூர் நாடு அந்த காலத்தில் கூப்பிடப்பட்டது. ஸோ அது வந்து சோலா கிங் விஜய கண்டகோபால் வந்து ரூல் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 1361 வந்து விஜயநகரா ரூலுக்கு அடியில் அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1636 தட் இஸ் வென் பிரிட்டிஷ் உள்ளே வந்தாங்க. பிரிட்டிஷ் வந்துட்டு தே சைன்ட் அ ட்ரீட்டி டு அக்வயர் 3 square kilometers ஆஃப் லேண்ட், அதாவது கூவம் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் 1693 கவர்னர் வந்துட்டு எக்மோர், நுங்கம்பாக்கம், புரசைவாக்கம் மாதிரி இந்த 3 ஏரியாஸை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு அவர் அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் எப்படி சின்ன சின்ன பேட்டில்ஸ் பிட்வீன் த EIC அண்ட் கர்நாடிக் வந்து சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹவு EICயோட பொசிஷனோட ஒரு பார்ட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி 1720 பேசியிருக்கோம். இதே மாதிரி நிறைய சிக்னிஃபிகண்ட் இயர்ஸில் வந்து அகெயின் yet another battle, அதாவது பேட்டில் ஆஃப் மெட்ராஸ் வாஸ் ஃபாட் பிட்வீன் ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். அது இல்லாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ரெசிடென்ஷியல் பிளாட்ஸை வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட மக்களுக்கு அந்த ஏரியாவில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் ஹவு பேந்தியான் வந்து ஒரு மேஜர் ரோடாக மாறிச்சு. ஏன்னா அங்கேயே தே செட்டப் த ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் அண்ட் ஆல்சோ மியூசியம், அந்த லைப்ரரி காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ச் கட்டினது வந்து 1821, அதாவது சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் கட்டியிருக்காங்க. தென் வி டாக் அபவுட் IOG, அதாவது ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் கைனகாலஜி ஹாஸ்பிட்டல். வி மூவ் ஆன், அப்படியே வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பார்க்குறோம். எக்மோர் மியூசியம் எப்படி டெவலப் ஆச்சு. அதே மாதிரி செப்பாய் மியூட்னினால தேர் வாஸ் அ லாட் ஆஃப் டென்ஷன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 1896 இப்போ நம்ம ஷூட் பண்ணுற இடத்துலே வந்து we're right opposite to the actual கன்னிமரா பப்ளிக் லைப்ரரி. அதே மாதிரி த நெக்ஸ்ட் சர்ச் தட் கேம் வந்து வெஸ்லி சர்ச். அதுக்கப்புறம் த ஃபேமஸ் ரயில்வே ஸ்டேஷன், இட் வாஸ் கால்ட் எக்மோர் ரீடவுட். ஸோ அது வந்து அம்யூனிஷன் அண்ட் wounded சோல்ஜர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு பிளேஸாக இருந்துச்சு. தென் லேட்டர் அது வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனாக மாறிச்சு. தென் we're talking about ராஜரத்னம் ஸ்டேடியம், காப்டெக்ஸ், அதாவது காட்டன் ஆலி, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான காட்டன் ஆலி வந்துச்சு. காப்டெக்ஸ் செட்டப் பண்ணதுனால காட்டன் ஆலி பிகேம் த எக்ஸிபிட் ஏரியாவை வந்து காட்டன் ஆலியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்தது. காலேஜஸ் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் இந்த ஏரியா வந்தது. அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஜென்ரேட்டர்ஸ், அதாவது ஃபேமஸ் காம்ப்ளெக்ஸஸ் லைக் ஃபவுண்டன் பிளாசா, சிசன் காம்ப்ளெக்ஸ், அல்சா மால் இதெல்லாம் வந்துச்சு. சிப்காட், NGO, மோஸ்ட் ஃபேமஸ் NGO இன் இந்தியா, ரெட் கிராஸ் இங்கே தான் செட்டப் பண்ணாங்க. தென் ஹவு லேட்டஸ்ட்டாக வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்குன்னு சொல்லி we are finishing the timeline. ஸோ இதெல்லாம் இல்லாமல் டு கம்பேர் வித் த ஓப்பன் அண்ட் பில்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸஸை கம்பேர் பண்ணுறதுக்காக 1814 2020 வரைக்கும் எப்படி வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு கம்பேரிசனுக்காக மேப்ஸ் காமிச்சிருக்கோம். தென் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஸ்டோரிஸை மட்டும் டீட்டெயில் அவுட் பண்ணால் இன்னும் ப்ரீஃபாக எல்லாருக்கும் புரியுன்றதை வந்து நாங்கள் புரிஞ்சுட்டு சில ஸ்டோரிஸை டீட்டெயில் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தொண்டை மண்டலம், அப்போ வந்து இட் வாஸ் கால்ட் தொண்டை மண்டலம். அதை வந்து 3 ராஜாக்கள் சண்டை போட்டு லேட்டர் விஜயநகரா ரூலர் கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்றத ஒரு சின்ன விஷயமா சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரிஜினேட்டட் ஃப்ரம் சென்ட் ஃபோர்ட் ஜார்ஜ். அங்கேருந்து தான் எல்லோரும் அங்கே செட்டில் ஆகி அங்கே வீவர் கம்யூனிட்டி இருந்துச்சு.
ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு பிரிட்டிஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தே செட்டப் தேர் பேஸ் அங்கே அண்ட் அங்கேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் ரிவர் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அந்த இடத்துலலாம் அப்படியே செட்டில்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ லேட்டர் சின்ன சின்ன பேட்டில்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் தட் ஆக்சுவலி அதாவது பவர் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் அண்ட் த நவாப் ஆஃப் கர்நாடிக். இதெல்லாத்தையும் ஜஸ்ட் கிவிங் இட் அஸ் அ ஜிஸ்ட் அகேன். தென் ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் இந்த ஏரியா சென்ட் ஆண்டனி ஸ்கூல் எப்படி பில்ட் ஆச்சு. ஸோ நானோ நாகல் அண்ட் த ஃபவுண்டேஷன் சிஸ்டர்ஸ் வந்து ரியலைஸ் தட் த ஸ்கூல் வாஸ் இன் அ வெரி டிலாபிடேட்டட் ஸ்டேட். ஸோ அவங்க வந்து இந்த ஸ்கூலை எப்படி நம்ம பெட்டர் பண்ணலாம், இதனால் அங்கே இருக்க மக்களுக்கு எப்படி நம்ம பெட்டர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. அதே மாதிரி தான் டான் பாஸ்கோ ஸ்கூலும். தென் லேட்டர் வந்து நம்ம பேசுகிறது வந்து ஹவு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ், அதாவது பிரிட்டிஷர்ஸ் அங்கங்கே ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் எடுத்து ஹவு தே மேட் பாந்தியான் ரோட் வெரி சிக்னிஃபிகண்ட் ஏரியான்னு சொல்லிட்டு அது இல்லாமல் மியூசியம், லைப்ரரி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி டீட்டெயில் பண்ணியிருக்கோம். தென் ஃபைனலி ஆல் இண்டியா ரேடியோ, பிரசிடென்சி ரேடியோ கிளப் எல்லாம் எப்படி இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்ற மாதிரி பேசியிருக்கோம். தென் ஃபைனலி வி ஆர் டாக்கிங் கமர்ஷியலாக பார்க்கும்போது புதுப்பேட் அண்ட் காட்டன் ஆலி தான் ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மைண்டுன்னு சொல்லிட்டு அது எப்படி வந்துச்சு. ஸோ கோஆப்டெக்ஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி கோஆப்டெக்ஸ் செட்டப் ஆகிட்டு பின்னாடி ஒரு எக்ஸிபிஷன் ஏரியா இருந்துச்சு. ஸோ த வெண்டர்ஸ் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வாண்டட் டு செட்டில் தேர் இட் செல்ஃப். ஸோ இங்கே இப்போ எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஓவர் 60 ஷாப்ஸ் ஆர் செட்டப் ஹியர் அண்ட் அவங்களோட டே டு டே பேசிஸில் அவங்க க்ளோத்ஸ் இங்கே செல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஃபைனலி புதுப்பேட். ஸோ ராஜகோபால் நாயுடுன்ற ஒருத்தர் மெக்கானிக்காக இருந்தார். ஸோ அவருக்கு வந்து அவரோட ஷாப் அங்கே செட்டப் பண்ணி ஹி வாண்டட் டு மேக் இட் ஃபேமஸ். ஸோ அதே மாதிரி அவரை பார்த்து நிறைய பேர் இங்கே வந்து ஷாப் செட்டப் பண்ணி நவ் ஓவர் 1000 ஷாப்ஸ் ஆர் இன் புதுப்பேட் ஏரியா. அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் எக்மோர்ன்றதுனால எப்படியெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணியிருக்காங்க இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணிவிட்டு கூவம் ரிவர் வந்து அப்போது இட் வாஸ் நாட் இன் அ வெரி பேட் ஸ்டேட், அப்போ எப்படி இருந்துச்சு அதை ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீன்ஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனலி டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ஸ் ட்ராமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ட்ராம். ஸோ டெக்னாலஜி வளர மக்களுக்கும் வந்து மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பெட்டர் ஆக்கணுன்ற ஒரு நீட் வந்ததுனால ஃபாஸ்டராக ட்ராவல் பண்ணணுன்றக்காக தே brought in எலக்ட்ரிக் ட்ராம்ஸ். தென் அகெயின் ஆட்டோமேட்டிக்லி கோல் நிறையா இருந்ததுனால ரயில்வேஸ் வந்துச்சு. ஸோ ஸ்மோக் ட்ரெயின்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அகெயின் பஸ்ஸஸ் ஆர் ஸ்மாலர் மோட்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலி இப்போ மெட்ரோவாக இருக்குது. டெக்னாலஜி எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இட்ஸ் வெரி ஃபாஸ்டர் டு கெட் டு பாயிண்ட் A டு பாயிண்ட் Bன்றதுனால மெட்ரோ இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆயிருக்கு. தென் ஃபைனலி கூவம். அப்போ வந்து போட் இருந்துச்சு. இப்போ we are not able to use கூவம் as such. ஏன்னா இன்னும் இட்ஸ் நாட் இன் அ வெரி க்ளீன் ஸ்டேட் ஆர் எனி திங். அதனால் we can't use itன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் சார். அதுக்கப்புறம் நோடல் பாயிண்ட்ஸ் அண்ட் லேண்ட்மார்க்ஸ். ஸோ ஃபார் ஆர் ஈஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா என்டையர் ஸ்டடி ஏரியாவை எடுத்து 5 ஜோன்ஸாக பிரிச்சிருக்கோம். Zone 1 through 5. ஸோ Zone 1 through 5ல வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிக் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் நோட்ஸ் இருக்குன்னு சொல்லி we've listed it out. அதுக்கேற்ற மாதிரி நோட் அண்ட் லேண்ட்மார்க் ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை அண்ட் டிஸ்டிங்விஷ் அ பிளேஸ் அண்ட் அந்த ஒரு இடத்துக்கு வந்து எடுத்துக்காட்டாவோ ஒரு அடையாளத்துக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக அந்த நோட்ஸ் அண்ட் லேண்ட்மார்க்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் நரேன், என் பேர் நரேன். நான் SRM SEADலேருந்து படிக்கிறேன். ஸோ இது எங்கள் அர்பன் ஸ்டடி எக்மோர் ஸ்டடி வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நான் என்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன்னா எக்மோரோட லீகல் அண்ட் இல்லீகாலிட்டி ஸ்டடீஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். அப்புறம் பில்ட் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் பற்றி ஒரு அனாலிசிஸ் ஸ்டடி மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் லேண்ட் யூஸ் பேட்டர்ன் வந்து 1991 டு கரண்ட் லேண்ட் யூஸ் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்மோரில் வந்து 3 டைப் ஆஃப் லேண்ட் யூஸ் இருந்துச்சு: கமர்ஷியல், இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ரெசிடென்ஷியல். ஸோ அது லேட்டர் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியலோட யூஸ் அந்த க்ரோத் வந்து நிறைய இருந்ததுனால 2006 போல் வந்து ரெசிடென்ஷியல் லேண்ட் யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட் லேண்ட் யூஸ்க்கு நாங்கள் ஆன்சைட் டேட்டா கலெக்ட் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சோன்னா கமர்ஷியல் செக்டரும் வந்து 2006லேருந்து கரண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனது வந்து தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் ப்ரொப்போஸ் லேண்ட் யூஸ் எப்படி கொடுக்குறோன்னா மிக்ஸ்டு லேண்ட் யூஸும் மிக்ஸ்டு ரெசிடென்ஷியல் லேண்ட் யூஸும் சேர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் ஓப்பன் ஃபார்ம்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் அண்ட் பில்ட் ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் Zone 1, 2, 3ல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா URPDFI வந்து 10 to 12 ஸ்கொயர் மீட்டர்ஸ் பர் கேபிட்டா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும்னு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த Zone 1, 2, 3ல வந்து எப்படின்னா மோர் தேன் 20 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கனால ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த புதுப்பேட் சைடு அந்த ஜோன் நீங்கள் வரும்போது லெஸ் தேன் 2 இருக்கிறதுனால அங்கே ஓப்பன் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அங்கே
ரோ ஹவுஸ் அந்த மாதிரி கிளஸ்டர்டாக லிவ் பண்ணுறதுனால அங்கே கொஞ்சம் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஹலோ, ஐம் சௌமியா and நான் SRM இன்ஸ்டியூட்டில் ஆர்கிடெக்சர் படிக்கிறேன். ஸோ இந்த செமஸ்டர் we did a case study on urban design. எக்மோர் ஏரியாவை எடுத்து அங்கே இருக்க ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணி ப்ரொப்போசல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஷீட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், எக்மோரில் இருக்கிற ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் பற்றினது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3D massing ஆஃப் எக்மோர். இது வந்து பில்டிங்கோட ஹைட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ வி டீட்டெயில்ட் அவுட் ஃபியூ பில்டிங்ஸ். இப்போது ஒரு சிட்டிக்கு போனோன்னா நார்மலாக ஃபியூ பில்டிங்ஸ் வந்து நமக்கு ப்ராமினெண்ட்டாக தட்ஸ் வாட் வி இமேஜின். இப்போது டெல்லி பார்த்தோன்னா இந்தியா கேட் இதெல்லாம் இமேஜின் பண்ணுற மாதிரி எக்மோரில் எந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து எக்மோருக்கு கேரக்டர் தருதோ அந்த பில்டிங்ஸ் வந்து டீட்டெயில் பண்ணியிருக்கோம். லைக் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் மியூசியம் அண்ட் கவர்மெண்ட் ஐ ஹாஸ்பிட்டல், தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் பில்டிங், ராடிசன் ப்ளூ ஹோட்டல் அண்ட் ஆல்சோ ஸ்லம் ஹவுசிங், புதுப்பேட்டில் இருக்க ஸ்லம் ஹவுசிங் டீட்டெயில் பண்ணியிருக்கோம். அண்ட் த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆஃப் எக்மோர் அண்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்மோரில் இருக்க பில்டிங்ஸோட டைப்பாலஜிஸ் which we subcategorized from the land use. For முன்னாடி டிஸ்கஸ் பண்ண land useலேருந்து subcategorize பண்ணியிருக்கோம். Categories of commercial, institutional and residential. And further buildings வந்து we categorized as கச்சா, பக்கா and semi பக்கா buildings ன்னு categorize பண்ணியிருக்கோம். And also we categorize buildings according to their architectural style as contemporary, neoclassical and Indo-Sasanic. Indo-Sasanic architecture பார்த்தீங்கன்னா இப்போது சென்னையில் இருக்க எல்லா பிரிட்டிஷ் பில்டிங்ஸ் கட்டினதும் வந்து இண்டோ-சாஸ்னிக் ஸ்டைலில் இருக்குது. அண்ட் நார்மலாக இப்போது கட்டப்பட்டு இருக்க புது பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கண்டெம்பரரி ஆர்கிடெக்சர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வி கோ டு பில்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். பில்டிங்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி பில்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பில்டிங்ஸ் வந்து சப்கேட்டகரைஸ் ஃப்ரம் த CMDA லேண்ட் யூஸ் அக்கார்டிங் டு their டைப்ஸ். இப்போது கமர்ஷியல்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது ஹோட்டல்ஸ், ஹாஸ்டல்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஏரியாஸ் எல்லாமே they call it as commercial. So we subcategorized to learn the land use. இப்போ ஒரு ஏரியாவில் எந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது, அந்த இடத்துல எந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணால் அங்கே வந்து அந்த பில்டிங்கோட சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக we subcategorized the commercial sectors, institutional buildings and also the residential buildings வந்து subcategorize பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தர் வந்து கச்சா, பக்கா அண்ட் செமி பக்கான்னு வந்து பில்டிங்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா இப்போது கச்சா பில்டிங்ஸ் ஒரு குடிசை வீடு அந்த மாதிரி இருக்கிறது கச்சா பில்டிங்ஸ். அண்ட் செமி பக்கா பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா half of the structure is permanently built, half of the structure as temporary structures. So and பக்கா பில்டிங்ஸ் is completely permanent structures. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கெங்கே இருக்குது, இப்போ கச்சா பில்டிங்ஸ் இருக்குன்னா அது எந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு இது பண்ணுறதுக்காக, ஸ்டடி பண்ணுறதுக்காக கச்சா, பக்கா, செமி பக்கா. அண்ட் ஆல்சோ ஆர்கிடெக்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ ஒரு இடத்துக்குள்ளே போனோன்னா எல்லா ஊர்லேயுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரோட ஃபியூஷன் இருக்கும். இன் எக்மோர் there are 3 prominent style of architectures. First is contemporary. The modern day buildings that we are building now is contemporary architecture. And also the Indo-Sasanic style. British காலகட்டத்தில் கட்டின எல்லா பில்டிங்ஸுமே வந்து Indo-Sasanic ஸ்டைலை ஃபாலோ பண்ணுது. And neoclassical as discussed, few church இங்கே St. Andrew's Church which is in neoclassical style. ஸோ எந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் எங்கே இருக்குது, எந்த மாதிரி பில்டிங்ஸ் எங்கே கட்டினா வந்து அந்த என்வாயன்மெண்ட்டோட ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆர்கிடெக்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். And so here comes the characteristics of buildings. Each and every building ஓட characters வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம் with respect to age, height, condition and material. First we go for the age. Age பார்த்தோம்னா ஒரு பில்டிங் எத்தனை வருஷமாக இங்கே வந்து கட்டி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதோட க்ரானாலஜி டிரைவ் பண்ணுறோம். எங்கேருந்து செட்டில்மெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அப்ரிவேட் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்க பில்டிங்ஸோட ஏஜ் வச்சு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஏரா ஆஃப் டைம் பீரியட்ஸ்லேருந்து 3 பில்டிங்ஸ் வந்து டீட்டெயில் பண்ணியிருக்கோம். லைக் ஃபர்ஸ்ட் த எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டல் தட் இஸ் மோர் தென் 200 years old. அது சுற்றின செட்டில்மெண்ட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அண்ட் தென் த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆஃப் எக்மோர் தட் இஸ் மோர் தென் 100 years old. And contemporary building today, the RWD Chronicle which is built on the roundabout அங்கே இருக்குது, it's being built. So and then condition map. கண்டிஷன் வந்து பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பேஸ் பண்ணி ஒரு மேப் பண்ணும். இஃப் இட்ஸ் இன் குட் பர்ஃபெக்ட் கண்டிஷன் ஆர் இஃப் இட்
is in average strength, or it's poor, or it's ruined, or it's being conserved. ஸோ புவர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டு பி ரீபில்ட். அங்கே வந்து என்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், அங்கே இருக்க பீப்புள் வந்து அந்த பில்டிங்கை ரீபில்ட் பண்ணுமா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ரூயினஸ் பில்டிங்ஸ் எதுக்கு ரூயின்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்து அந்த லேண்டை வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமா, இல்லை அந்த பில்டிங்கை ரீக்ளைம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கன்சர்வ்ட் பில்டிங். இப்போது நம்ம ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து மியூசியம், தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் இந்த மாதிரி பில்டிங்ஸை வந்து கன்சர்வ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பில்டிங்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அண்ட் பில்டிங் மெட்டீரியல் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க, அண்ட் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பில்டிங் மெட்டீரியல் மேப் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹைட் மேப் இஸ் critical to analyze the massing of Egmore and also to understand its skyline. And also இப்போது எஃப்எஸ்ஐ பார்த்தோன்னா ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது பொறுத்து தான் பில்டப் ஏரியா கண்டுபிடிச்சி டீவியேஷன்ஸ் இருக்கான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹைட் மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷீட் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது அர்பன் மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து எக்மோரோட லீகல் அண்ட் இல்லீகாலிட்டிஸ் பற்றி இதில் அட்ரஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லீகல் அண்ட் இல்லீகாலிட்டிஸ்னால் இப்போ கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய நார்ம்ஸ் கொடுப்பாங்க. பில்டிங் வந்து இவ்வளோ ஹைட் தான் இருக்கணும், இவ்வளோ கேப்ஸ் இருக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எக்மோரில் உள்ள பில்டிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லைனா ஃபாலோ பண்ணாமல் பண்ணியிருக்காங்களாங்கிற ஒரு ஸ்டடி தான் இந்த ஸ்டடி. ஃபஸ்ட்டு எஃப்எஸ்ஐ அனாலிசிஸ்ன்னு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம். எஃப்எஸ்ஐன்னா ஃபார்ம் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா பில்டிங்கோட ஹைட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு ரீஜியனில் இருக்கணும். அது ரோட் வித்தும் அந்த பிளாட் ஏரியா பொறுத்து அதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஹைட் ரெகுலேஷன்ஸ் வந்து எக்மோரில் உள்ள பில்டிங்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத தான் இந்த எஃப்எஸ்ஐ ஸ்டடியில் சொல்ல வரும். சில பில்டிங்ஸ் வந்து அண்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க எஃப்எஸ்ஐ ஸ்டடி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பில்டிங்ஸ் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா இன்னும் கூட எஃப்எஸ்ஐ நல்லா யூஸ் பண்ணலான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம். ஓவர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது குறைக்கணுன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ எஃப்எஸ்ஐ ஸ்டடி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து செட்பேக் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். செட்பேக் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங் டு இன்னொரு பில்டிங் வந்து கேப்ஸ் விடணும். அதுவும் டிஎன்டிசிஆரில் ரூல்ஸ் கவர்மெண்ட்டே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா ஃபயர் சேஃப்டி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். அது இல்லாமல் வந்து தெஃப்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம் பக்கத்தில் இருக்கிறனால. வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷன் மாதிரி நம்ம பில்டிங்ஸ்குள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னா செட்பேக் நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அது ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி தான் செட்பேக் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து ஆக்சசபிலிட்டி அனாலிசிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரோட் வைஸ் ஆக்சசபிலிட்டி கிடையாது, இது வந்து இண்டிவிஜுவல் பில்டிங் வைஸ் ஆக்சசபிலிட்டி. லைக் ஒரு எந்தெந்த இடம்லாம் எக்மோரில் வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கோ அது இந்த ஸ்டடி மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எக்மோர் நிறைய இன்ஸ்டியூஷனலாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கிறனால ஓவராலாகவே எக்மோர் வந்து கொஞ்சம் ஆக்சசபிளான ஸ்பேஸ் தான். ஸோ அதுதான் இந்த ஸ்டடி மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. செகண்ட் குரூப் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போது எந்தெந்த மாதிரியான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, மெட்ரோ இருக்குது, ரயில்வே, நம்ம சபர்பன் ரயில்வேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் நிறைய வகையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைப்ஸ், டிராஃபிக் இதெல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ என் பேர் ஸ்வேதா, நான் 4th இயர் படிக்கிறேன் ஆர்கிடெக்சர். ஸோ இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி, மார்ஃபாலஜி, லேண்ட் யூஸ் அதெல்லாம் பற்றி பேசினோம். ஸோ இப்போது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி இப்போது இந்த மேப்பில் எங்கள் எஜுகேஷ்னல் ஸ்பாட்ஸு, எங்கள் ஹெல்த் கேர், சேஃப்டி, சோஷியல் கல்ச்சுரல் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போது ஒவ்வொரு ஜோன்லேருந்தும் எப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறது, இப்போ எத்திராஜ் காலேஜ்க்கு என்னென்ன பாசிபிலிட்டி வேஸ், எக்மோர் மியூசியம்க்கு எவ்வளோ பாசிபிலிட்டி வேஸ் அப்படிங்கிறத மார்க் அவுட் பண்ணியிருக்கோம். லைக் எக்மோர் கோர்ட் பார்த்திங்கன்னா ஆதித்தனார் ரோட், பேந்தியான் ரோட்ஸ், போலீஸ் கமிஷனர் ரோடு இதெல்லாம் மூலியமாக அந்த இடத்துக்கு போக முடியும். கம்மிங் டு எவல்யூஷன் ஆஃப் ரூட்ஸ், ஒவ்வொரு ரூட்டும் எவ்வளோ வருஷமாக இருக்குது, எப்படி ஃபார்ம் ஆனிச்சுங்கிறத பற்றி அண்டு எல்லாமே வந்து கலர் வைஸாக டிபிக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது வந்து 1816 to 1965 வரைக்கும் மேப்போட
எவல்யூஷன் காட்டியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி ஐர்வெண்ட் ரோடு இந்த மேப்பில் கிடையாது. லைக் 1816 காந்தி ஐர்வெண்ட் ரோடு இதில் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. பட் ஆனால் 1901 இருக்குது. எப்படின்னா இந்த 1800s தான் ரயில்வே ஸ்டேஷன் கட்டினாங்க. ஸோ அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ரூட் கண்டுபிடிச்சி அப்படி வந்தது தான் காந்தி ஐர்வெண்ட் ரோட். ஸோ அதோட எவல்யூஷன் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் லைக் 1965 வரைக்கும். அண்ட் இது வந்து ரோடு ஹைரார்கி மேப். ஸோ ஒவ்வொரு ரோடு எப்படி இப்போ EVR வந்து ஹைவே ரோடு, பாந்தியோன் ரோடு வந்து ஆர்டீரியல், சப் ஆர்டீரியல், கலெக்டர் ரோடு, அந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். அண்ட் மெட்டீரியல் ஒவ்வொரு மேப்போட மெட்டீரியல், ஒவ்வொரு ரோடோட மெட்டீரியல், பிட்டுமினஸ் ரோடா சிமெண்ட் ரோடா அப்படிங்கிறது எந்தெந்த ரோடுன்னு பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கான்க்ரீட் ரோட்ஸ் வந்து புதுப்பேட் ஏரியா அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது ரோட் குவாலிட்டி மேப்பில் எல்லா ரோட்ஸும் வெல் மெயின்டைன்ட். பட் புதுப்பேட் ஏரியாவில் நிறைய ரோட்ஸ் வந்து டக்கப் ரோட்ஸ், போத் ஹோல்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த அர்பன் டிசைன் ஸ்டுடியோ வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டடீஸில் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. இதில் வந்து அவங்க வந்து ஃபீல்டில் போய் எல்லா விஷயத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து இது அகடமிக் எக்ஸசைஸாக மட்டும் நிற்காமல் அதை தாண்டி மக்கள்கிட்டையும் வந்து அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட ப்ரப்போசல், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த அர்பன் டிசைன் எக்ஸ்போசிஷன் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்னா நிறைய பேர், நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம்ல, இந்த எக்மோர் ஏரியாவில் இருக்கிறவங்க, எக்மோர் ஏரியாவை யூஸ் படுத்துகிறவங்க, லைப்ரரிக்கு வர்றவங்க, லைப்ரரியில் படிக்கிறவங்க, விசிட்டர்ஸ் எல்லாருமே இதை பார்த்து அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் ஃபீட்பேக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களோட ஸ்டடி பேஸ் பண்ணி சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் அப்ஜெக்டிவோட ப்ரொப்போசல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொப்போசல்ஸை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்கிறப்ப அவங்க அதை எந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்க, அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. முக்கியமாக என்னென்னா ஆர்கிடெக்சரல் டிசைன், அர்பன் டிசைன் இன்டர்வென்ஷன் இதிலெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மக்களோட இன்வால்மெண்ட் இருக்கணும். மக்களோட இன்வால்மெண்ட் இருந்து அந்த டிசைன் வர்றப்போ வந்து இட் பிகம்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த மாதிரி வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுனால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு என்டர்பிரைசிங் ஆட்டிடியூட் வருது. அவங்க ப்ராக்டிஸில் போகிறப்ப வந்து தே ஹாவ் த கான்ஃபிடென்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் ஆர் எக்ஸ்பிளைன், அவங்களோட டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணி கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி கிளையண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்குது. அதுக்காக இந்த ஈவெண்ட் வந்து அந்த விதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ், எங்களுக்கும் வந்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த விதத்தில் இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக நடந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ். இப்போ மொத்தமாக வந்து ஆர்கிடெக்சருங்கிறதுனால பில்ட் என்வாயர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் ஏரியா. அதில் வந்து பில்டிங்கோட ஹைட்ஸ் என்ன, பில்டிங்கோட ஏஜ் என்ன, பில்டிங்கோட ஏஜ் பார்க்கும்போது அப்படியே டிரான்சிஷன் ஆகி வந்து ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் தனியாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்மோரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சர்வீசஸ், இம்பார்ட்டண்ட்டான சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி நமக்கு பவர் பிளான்ட்லேருந்து எப்படி சப்ஸ்டேஷன்ஸில் ஸ்டெப் டவுன் ஆகி எக்மோருக்கு எப்படி சப்ளை ஆகுது அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்மோர் ஏரியாவுக்கு 3 மெயின் சப்ஸ்டேஷன்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது. சிந்தாதிரிப்பேட்லேருந்து வருது அண்ட் எக்மோர் ஸ்பர்டாங்க் ரோடு சப்ஸ்டேஷன்லேருந்து ஒன்று வருது அண்ட் TNEB ஆஃபீஸ் அங்கேருந்து வருது. ஸோ இந்த 3 இடத்துலேருந்து எக்மோருக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை வருது. எலக்ட்ரிசிட்டி சப்ளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்மோரில் ரொம்ப சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. லைக் தென் ரெய்னி சீசன்ஸில் மட்டும் தேர் ஆர் ஃபியூ பவர் கட்ஸ், மற்றபடி த சப்ளை இஸ் வெரி குட் எக்மோரில். அண்ட் தென் வாட்டர் சப்ளை இஸ் most of the part of Egmore is having proper supply, but in the slum lines la mattum Tamil Nadu government have took efforts to supply water, metro water supply பண்றதுக்கு நிறைய efforts எடுத்துருக்காங்க. but then அங்க இருக்க populationக்கு இன்னும் sufficientáன அளவுக்கு water வந்து சேரதில்லை. This was a comment given by the public அங்க. So
that has to be taken care. And the sheet explains how the purification process happens and the network how water is supplied. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 type of pipelines-ல வந்து water supply பண்ணாங்க, metro water. First is the trunk mains where the water is enters the area, and then feeder mains-லேருந்து distribution lines each and every households-க்கு வந்து supply போகுது. And slum areas-ல பார்த்தீங்கன்னா they have common pump இல்லைன்னா motors வச்சு water supply பண்ணுறாங்க. And then street lights, there are different roads-க்கு தேவையான requirement இருக்கிற மாதிரியான street lights வந்து place பண்ணி இந்த safety reasons-க்காக street lights வந்து TN government வந்து இந்த சர்வீஸ் வந்து இட்ஸ் வெரி குட் எக்மோரில். அண்ட் முன்னாடி வந்து புதுப்பேட் ஏரியாவில் நிறைய ஸ்ட்ரீட்ஸ் வேர் டார்க் அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடி இந்த சோடியம் வேப்பர் லாம்ப்ஸ் வந்து எடுத்துகிட்டு எல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸுமே இப்போ எல்இடி ஆக்கி எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது லிங்கேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து 5 ஜங்ஷன்ஸாக இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஜங்ஷனோட சர்க்குலேஷன் எப்படி போகிறது எப்படி வரதுங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். எங்கே க்ரீன் ஸ்பேசஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கோம். அண்டு இதோட ஜங்ஷன்ஸோட லேண்ட் யூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் அதெல்லாம் காட்டியிருக்கோம். அண்ட் இதில் இந்த நோட் மேப்ஸில் எந்தெந்த காசுனால எந்தெந்த ஏரியாவில் டிராஃபிக் ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத டிபெக்ட் பண்ணியிருக்கோம். லைக் இப்போது யூட்டர்ன் வந்து சில இடத்துல யூட்டர்ன் எடுக்கக்கூடாது, பட் ஆனால் அந்த இடத்துல எடுப்பாங்க. அதெல்லாம் எந்தெந்த இடம், அண்ட் பாட்டில் நெக் ரோட்ஸ் எங்கே இருக்குது, அண்ட் பஸ் ஸ்டாப்ஸ் எந்த இடத்துல, பஸ் ஸ்டாப்ஸ்க்கு இடம் இல்லாமல் ரோட்லேயே பஸ் நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் ஜெனரேட் ஆகுது அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இங்கே வந்து காட்டியிருக்கோம். ஸோ இப்போ பஸ் ஸ்டாப்ஸ் பார்த்திங்கன்னா ஆதித்தனார் ரோடில் நிறைய இடமே இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நட் ரோட்டில் நின்றுவாங்க. ஸோ இங்கே பின்னாடி உள்ள பில்டிங்ஸ், பின்னாடி உள்ள வெஹிக்கல்ஸ் எல்லாமே ஸ்டக் ஆகி நின்றுடும். ஆனால் இன்னொரு வாட்டி பேசலாமா அதே பாயிண்ட்டை? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதித்தனார் ரோட் பார்த்திங்கன்னா ஆதித்தனார் ரோட்டில் ஸ்பேஸே இருக்காது. ஸோ அவங்க பஸ் ஸ்டாப்பு ரோட்லேயே இருக்கும். அங்கே நிப்பாட்டும் போது பின்னாடி உள்ள வெஹிக்கல்ஸ்லாம் அப்படியே ஸ்டக்கப் ஆகி நின்றுடும். ஸோ அதனால மேஜர் இஷ்யூஸ் நடக்கும். ஸோ பாட்டில் நெக் ரோட்ஸ் வந்து மியூசியம் வெளியில் பார்த்திங்கன்னா ரோடு நல்லா வைடாக போகும், பட் டக்குன்னு பார்த்திங்கன்னா குறுகி போகும். ஸோ அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகும். அந்த மாதிரி ரீசன்ஸ். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து மக்களின் பற்றின ஒரு ஸ்டடி. அது பீப்புளை போய் அவங்க வந்து பேசி இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு இடம் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசி அவங்க வந்து எக்மோரில் எந்த மாதிரி அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, எந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே சர்வீசஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த ஷீட் வந்து கனெக்டிவிட்டி அண்ட் சர்க்குலேஷன் நெட்வொர்க் மேப். ஸோ நாங்கள் சென்டரில் எக்மோர் மேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்பெசிஃபிக் ஜோன்ஸில் எங்கே ஜூம் பண்ணிட்டு அதோட பிளான்ஸ்லாம் பெரிஃபெரியில் போட்டிருக்கோம். ஸோ எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும், ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக், அதோட பில்டிங் டைப்பாலஜிஸ், அதோட டிராஃபிக் கன்ஜெஷன், பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாமே டீட்டெயில்டாக நாங்கள் இந்த 2 ஷீட்டில் போட்டிருக்கோம். இதெல்லாமே பிளான்ஸு, அதுக்கேற்ற மாதிரி செக்ஷன் சைடில் போட்டிருக்கோம். செக்ஷனுக்கு டீட்டெயில் தான் இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி நாங்கள் செக்ஷன்ஸ் எப்படி எடுத்திருக்கோன்னா அதோட செக்ஷனல் டீட்டெயில்ஸ் வச்சு, அதோட பில்டிங் மெட்டீரியல்ஸ் வச்சு, இல்லைனா ரோட் மெட்டீரியல் வச்சு, ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் வச்சு, டிராஃபிக் அவள் சொன்ன மாதிரி டிராஃபிக்கோட கன்ஜெஷன்ஸ், பில்டிங் டைப்பாலஜிஸ், பில்டிங்கும் இருக்க கேப் அதெல்லாம் வச்சு நாங்கள் செக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஒரு 15 செக்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல் எக்மோர்லேருந்து எடுத்திருக்கோம். 5 ஜோன்ஸில் நாங்கள் 5 மேஜர் டைப்பாலஜி ஆஃப் ரோட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதோட ஈச் டைப்பாலஜியில் 5 செக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ எல்லா செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பில்டிங் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம். பில்டிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது மார்க் பண்ணியிருக்கோம். அதோட இம்பார்ட்டண்ட்
எலிமெண்ட்ஸ் அங்கே என்ன இருக்குது, ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா டோப்பாலஜி எப்படி இருக்குது, அதோட டிபிக்ஷன்லாம் நாங்கள் இங்கே இந்த இதில் மாற்றிருப்பான்னு இருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு செக்ஷன் எக்ஸாம்பிள் நம்ம ஜோன் 4ல் அதுதான் புதுப்பேட் ஏரியாவில் செக்ஷன் 2 எடுத்திருக்கோம். ஸோ அந்த செக்ஷன் நம்ம போனால் இங்கே இருக்குது. இந்த ஜங்ஷன் இருக்குல்ல, பாந்தியான் ஜங்ஷன் கீழே தான் அந்த ஹை ஹாஸ்பிட்டல் மேலே இந்த புதுப்பேட் ஏரியாவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ அதோட செக்ஷனில் நம்ம திருவேங்கடம் ஸ்ட்ரீட், செய்யாலி ஸ்ட்ரீட், துளசிங்கம் ஸ்ட்ரீட் அண்ட் டைவர் ஸ்ட்ரீட்டை கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எல்லா செக்ஷன்லேயும் நாங்கள் டைப்பாலஜி ஆஃப் ரோடு என்ன, பில்டிங்ஸ் நியர்பை என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன அண்ட் இன்ஃபரன்ஸ் என்னன்னு ஜாட் டவுன் பண்ணிவிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஸோ இது லோக்கல் ரோடு, பில்டிங்ஸ் நியர்பை இம்பார்ட்டண்ட் பில்டிங்ஸ் நான் என்னென்னா செயின்ட் ஆண்டனி சர்ச் இருக்குது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா இது எல்லா ஸ்ட்ரீட்டும் ஒரு ரோடு கம்மி ஆகிட்டே இருக்கும், அதோட வித்து கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நாங்கள் காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இது அவுட் ஆஃப் எவ்ரி அதர் செக்ஷன் இதுக்கு நாங்கள் பார்க்கிங் வெளியே வச்சாலும் ரோடில் இதாகாது. ஸோ ஷீல் எக்ஸ்பிளைன் தி அதர் சைடு. Okay, if you're comfortable in English, Okay. And I'll speak both. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது Zone 1 Section 2. அது வந்து இங்கே இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு ஜங்ஷன் பற்றி பேச போகிறேன். ஸோ இங்கே வந்து ப்ரீவியஸ்லி மனிஷா சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸாக நாங்கள் செக்ஷனில் தனியாக போட்டிருக்கோம். அதோட ஹைட்ஸ், அதோட எலிமெண்ட்ஸ், அதோட பில்டிங்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன் வந்து 5 ரோட்ஸ் மீட் பண்ணுற ஒரு ஜங்ஷன். ஸோ இங்கே வந்து லேங்ஸ் கார்டன் ரோட், காந்தி அர்வின் ரோட், பொன்னியம்மல் கோயில் ஸ்ட்ரீட், பாந்தியன் ரோடு எல்லாமே சேர்ந்து வர ஒரு ஜங்ஷன். இங்கே வந்து பில்டிங்ஸ் நியர்பைன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியம்மல் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பொன்னியம்மல் கோயில், அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பில்டிங் நியர் தட் பர்டிகுலர் செக்ஷன். இதோட டைப்பாலஜி வந்து ஆர்டிஎல் ரோட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஜங்ஷன்ஸ் இன் எக்மோர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் வந்து இங்கே Zone 5 Section 2. இது வந்து ஒரு கன்ஜஸ்டட் ஏரியா. ஸோ இதோட பில்டிங்ஸ் எப்படி க்ளோஸாக பிளேஸ் பண்ணியிருக்கு, அதோட ரோட்ஸ் எப்படி பேரலாக இருக்குது, இதெல்லாம் வருது Zone 5ல். ஸோ இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ். ஸோ இங்கே போலீஸ் குவார்ட்டர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கு, பில்டிங்ஸ் எப்படி கிட்டையாக இருக்குது, அங்கே ரோடும் கன்ஜஸ்டடாக ஸ்மாலாக எப்படி இருக்குது, அது எல்லாமே இங்கே செக்ஷனில் தெரியுது. அதுக்கப்புறம் இதோட சிமிலராக இருக்கிற ஒரு செக்ஷன் வந்து Zone 4 Section 4. அது இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சேம் கேரக்டரிஸ்டிக்ஸாக பேரலல் ரோட்ஸில் இருக்கிற பில்டிங் ஸ்பேஸ். இங்கே கூட பில்டிங்ஸ் ஆர் பிளேஸ் வெரி க்ளோஸ் பை. இங்கே இருக்கிற நிறைய பில்டிங்ஸ் ஆர் கமர்ஷியல் ஷாப்ஸ். ஸோ அதோட சிக்னிஃபிகண்ட் எலிமெண்ட்டாக நாங்கள் இங்கே காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே இந்த ஸ்டடியில் நாங்கள் we have noticed how the roads are, how they can be improved, how it can be more convenient for people. ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த பாந்தியான் பிரிட்ஜ்லேயே அதுக்கு கீழே நீங்கள் அந்த மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளோ அப் செக்ஷனும் எடுத்திருக்கோம். ஸோ அங்கே அந்த பிரிட்ஜு கீழே நிறைய பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ 4 வீலர் 3 வீலருக்குலாம் ஃப்ரீ பார்க்கிங் இருக்கும். ஆனால் இன்னொரு சைட் ஆஃப் த பாந்தியான் பிரிட்ஜில் 2 வீலருக்கு பெய்டு பார்க்கிங்கே இருக்கும். ஸோ அது அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நிறைய சில பேர்லாம் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஈவினிங்கே எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் நிறைய பேர்லாம் அங்கே பார்க்கிங் வச்சு லைக் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் 1 மந்த் மேலேயே அங்கே இருக்கிற மாதிரி they keep their vehicles, they don't take it from there. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். இன்னொரு இன்ஃபரன்ஸ்னால் நம்ம அவ சொன்ன மாதிரி இங்கே Zone 5 Section 2லேயே நிறைய கமர்ஷியல் ஷாப்ஸ் இருக்குது, நிறைய ரெசிடென்ஷியல் ஷாப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த செட்பேக் ரொம்ப இல்லைனால எல்லா பில்டிங்ஸ் பக்கத்தில் இருக்குது, ரோடு நேரோவாக இருக்குது. அண்ட் அதனால எல்லா ஸ்கூட்டர் பார்க்கிங்கில் சைட்லேயே வச்சதுனால they are not able to walk. அவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஸோ ஈவன் பெடஸ்ட்ரியன்ஸ் நார்மலாக வாக் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடத்துலையே இருக்குது. இந்த புதுப்பேட் ஏரியாவில் இல்லைன்னா இந்த ஜோன் 5 இந்த மேலே இருக்க ஏரியானால நிறைய பிளேசஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. மெயின்லி இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களால் கார் எடுத்து உள்ளவே போக முடியாது, அந்த நிலமையில இருக்குது. ஸோ அதுதான். ஸோ என் பேர் ஃபெரோஸ் கான். ஸோ நான் வந்து இப்போ வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பற்றி பேச போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சதர்ன் ரயில்வே சவுத் இந்தியா ரயில்வே கம்பெனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1900ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ 1904 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனபிள் ரயில்வே ஸ்டேஷனாக வந்து 1908 வந்து அது வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பிளேஸ் வந்து ஆக்சுவலி வந்து ஷூல் 3ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸாக இருந்தது. அது எப்படின்னா ஒரு பப்ளிக்காக ஒரு அக்காமடேஷன், அங்கே வந்து ஃபுட் வந்து அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்காக கொடுக்குறதா ஒரு ஸ்பேஸாக இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து நிறைய பப்ளிக் வந்து தெரியறதுனால இங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சஞ்சிபுல்னி ஆண்டி அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட இந்த லேண்டு ஃபுல்லாக வந்து அவர் தான் ஓன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த சைட் பர்ச்சேஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதா அவர் டிசைட் பண்ணாங்க. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஸ்பேன் பார்த்திங்கன்னா 300 feet by 70 feet அவ்வளோ லென்த்தில் இருக்கும். ஸோ இது வந்து தமிழ்நாடுலேயே வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து இண்டோசார்சனிக் ஸ்டைலில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து ப்ராமினன்ட் ஃபீச்சர்னு சொல்ல போனால் கலர்ஸ்னு சொல்ல போனால் ரெட் அண்ட் ஒயிட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இது பண்ணாங்க. ஸோ இதில் டோட்டலி 35 மெயின் லைன்ஸ் இருக்குது அண்ட் 108 சப்லைன்ஸ் இருக்குது, சபர்பன் லைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சராசரி ஒரு பர் டேக்கு வந்து 1,50,000 மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஆர்கிடெக்சரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு கேரக்டரிஸ்டிக் எடுத்து நாங்கள் அவ்வளோ டீட்டெயில் காமிச்சிருக்கோம். அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து சாண்ட்ஸ்டோன், பிரிக், சிமெண்ட், கிளாஸ், வுட் அண்ட் ஸ்டீல் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேசிக்கலி இதில் வந்து ரெனோவேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய கிராக்ஸ் இருக்குது, ஆல்கே ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து ரெனியூ பண்ணலாம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் போயிட்டுருக்கு. அண்டு இந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்து இப்போதைக்கு இருக்கிற ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற மெயின் ஸ்டார்கேஸ். ஸோ அது மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேருந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாமல் அப்படியே அதை ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து அதோட பிளான், அதோட எங்கெங்கெல்லாம் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இவிஆர் ரோட்லேருந்து பேக் சைடு அங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்ட் ஆகும். இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ரோட்லேருந்து நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ் கனெக்ட் ஆகும். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் இருக்குது. லைக் நார்மல் பப்ளிக் என்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்குது, அப்புறமா விஐபி என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட்டிங் அம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நடுவில் இருக்கிற சென்டர் இமேஜ் வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி, ஒரு ஐசோமெட்ரிக் பேர்ட்ஸ் ஐ வியூ. ஸோ இதில் வந்து ஓவரால் ஃபுல் ஸ்டேஷன் வந்து கவர் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கோம். அண்ட் ஸோ இதில் வந்து ஆஸ்பெக்ட்ஸ், ஸோ 3 ஆஸ்பெக்ட்ஸில் டிவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சசிபிலிட்டி, சேஃப்டி அண்ட் ஹைஜீனில். ஸோ ஆக்சசிபிலிட்டி வந்து எங்கேருந்துலாம் ஆக்சஸ் பண்ணலாம், எங்கேருந்துலாம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து இவிஆர் அண்ட் காந்தி எர்வின் ரோடு கிட்ட இருக்கிறதுனால அந்த டைம்லேயே வந்து அந்த 2 ரோட்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோட்ஸாக இருக்கிறதுனால இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உள்ள ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு ஈஸி ஆக்சஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது. அண்டு சேஃப்டி பார்க்க போனால் அங்கே உள்ளே இருக்கிற நிறைய சிசிடிவி கேமராஸ் அதெல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஹைஜீனில் வந்து நார்மலி பாத்ரூம்ஸ் கிட்டலாம் வந்து லைக் ப்ராப்பர் சானிட்டரி சிஸ்டம்ஸ் அதெல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கான எலிவேஷன் டீட்டெயில்ஸ் வந்து 4 types ஆஃப் எலிவேஷன்ஸ் காமிச்சிருக்கோம். நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் காமிச்சிருக்கோம். அண்டு இதோட ஃப்ரண்ட் ஃபசாட் வியூ வந்து ஐசோமெட்ரிக் வியூலேருந்து காமிச்சிருக்கோம். வணக்கம், நாங்கள் SRM யூனிவர்சிட்டி ராமபுரம் கேம்பஸ்லேருந்து வந்திருக்கோம். இது வந்து ஒரு urban design ப்ராஜெக்ட். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 4th year ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது, 4th year BAc ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது. We are a team of 49 students. ஸோ 2 செக்ஷன் சேர்ந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபேக்கல்டி டீமில் இன்வால்வ் ஆகிருக்கிறோம். ஸோ ஃபேக்கல்டி டீமில் we have Shantini ma'am and Shankini ma'am who are senior professors, and apart from that Sanchana ma'am and myself Pongomuthi have been involved in this project.
and we also have our design chair, Venkatesh Babu, Professor Venkatesh Babu is also there. ஸோ நாங்கள் 5 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த urban design ப்ராஜெக்ட் வந்து கைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த செமஸ்டர் அது நடந்துட்டு இருக்கும் போதே வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. லைக் இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக்கை வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து பப்ளிக் கூட ஷேர் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த urban ஸ்கொயரில் வந்து இதை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை எக்ஸிபிட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா இது வந்து நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்மாக இருக்கணும்னு சொல்லி தான் யோசிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு 5 days தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ வி ஸ்டார்டட் ஆன் May 12th. ஸோ May 12th இன்னைக்கு தான் வந்து லைக் த லாஸ்ட் டே, தட் இஸ் the 16th of May. ஸோ நிறைய பப்ளிக் வந்துட்டுருக்காங்க. தே கம், தே see the sheets, they share their knowledge, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு வந்து நிறைய அவுட்புட்ஸ் கிடைக்குது. நிறைய சின்ன குழந்தைங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்படி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆல் கைடட் பை அவர் ப்ரொஃபஸர் டீன் ஜாஃபர் கான் சார். இது எல்லா ஈவெண்ட்டுமே வந்து 5 days இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல் கைடட் பை அவர் டீன் ப்ரொஃபஸர் ஜாஃபர் கான். அண்ட் ஸோ இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் more to come in the future days. ஸோ இந்த ஷீட்டில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கான மெயின் பிளான் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் வந்து பிளான் டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட்டுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமிங் படி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஹியூமன் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எப்படிலாம் வந்து கம்யூட் பண்ணுறாங்க, லைக் யார் என்ட்ரி கொடுக்குறா, யார் எக்ஸிட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதோட ஒரு காமன் டீட்டெயில்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு டிராஃபிக் பேட்டர்ன் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வர இன்ஃபரன்ஸ் என்னென்னா, அண்ட் மார்னிங் 6 to 10 AM அண்ட் ஆஃப்டர்நூன் 3 PM to 7 PM தான் இருக்கிறதுலே நிறைய டிராஃபிக் வந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பெடஸ்ட்ரியன் டிராஃபிக், அதோட டீட்டெயில்ஸ் வந்து டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். அண்ட் இது கீழே இருக்கிறது வந்து அதோட எக்ஸ்ப்ளோர்டட் வியூ. ஸோ ஒரு எலமெண்ட் லைக் பிளாட்ஃபார்ம், அந்த மெயின் பில்டிங், அப்புறமா அங்கே சப்போர்ட்டிங் காலம்ஸ், எஸ்கலேட்டர், ஸ்டேர்ஸ், ரூஃப் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர்டட் வியூ ஒரு லேயர் மாதிரி வச்சு அதோட மெட்டீரியல் அனாலிசிஸ், அப்புறமா அது எப்படிலாம் ஸ்பேசிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாமே வந்து ரயில்வே ஸ்டேஷனோட வியூஸ். அண்ட் கீழே வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டோட்டலாக 11 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஷார்ட்டர் ட்ரெயின்ஸ்க்காக, அப்புறமா வர எல்லா பிளாட்ஃபார்ம் வந்து லாங்கர் வேறு ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிற ட்ரெயின்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் 11th பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ கீழே இருக்கிறது வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ்க்கெலாம் வந்து அது கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சென்னை எக்மோர் வந்து ட்ரிச்சி கார்ட் லைன், காச்சிச்சூடா லைன், குவாஹாத்தி லைன் அண்ட் மும்பை லைன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இதனால கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ கீழே கனெக்ஷன்ஸ் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனால் பக்கத்தில் வந்து அதுக்கு அடுத்த லெவலான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி ஆட்டோ ரிக்ஷாஸ், பஸ் ஸ்டாப்ஸு, அந்த மாதிரி டாக்ஸி ஸ்டாண்ட்ஸ் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே டினோட் பண்ணுவோம். ஸோ எஸ் சார். ஸோ இந்த ஷீட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து டாக்குமெண்டேஷனுக்காக சார். ஸோ அதாவது இதில் வந்து லைக் இப்போ இருக்கிற அவைலபிள் ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் இது பண்ணுவோம். ஸோ பேசிக் டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. அது வந்து இருக்கிற டேட்டாவை அப்படியே எடுத்து வைக்கிறது. நெக்ஸ்ட் டைப் இஸ் அனாலிசிஸ்லாம் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து அதுக்கு சொல்யூஷன் இது பண்ணுவோம். ஸோ இதில் மேஜரி என்னென்னா சேஃப்டி வைஸ் வந்து நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்குது, பட் ஆனால் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் மோரோவர் அது வந்து சானிட்டரி இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்குது. ப்ராப்பராக வந்து லைக் உள்ள மெயின்டெனன்ஸ் இல்லாத காரணத்தினால நிறைய பேர் வந்து ஸ்பிட் பண்ணுறது, அப்புறமா அந்த வேஸ்ட் டிஸ்போசல்லாம் டஸ்ட்பின்ஸ் இருக்குது, ஆனால் அது நிறைய பேர் வந்து அது ப்ராப்பராக யூஸ் பண்ணாததுனால சைடில் போட்டு நிறைய அப்படியே போட்டு அது குப்பையாக்கிடுறாங்க. ஸோ அது ஒரு மெயின் ஹைஜீன் இஷ்யூவாக இங்கே இருக்குது. ஸோ அண்ட் மோரோவர் எங்களோட ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் சீட்டிங் ஸ்பேஸ் இருக்குது, பட் ஆனால் அங்கே வந்து சீட்ஸே இல்லை. சீட்டிங் ஸ்பேஸ் சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸில் ஒரு சீட்டிங் மாதிரி போட்டு அது ட்ரீஸ்லாம் நிறைய வச்சு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஷீட் வந்து சென்னை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ எக்மோரில் லொக்கேட் ஆகிருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இது வந்து முன்னாடி ஷீட்டில் பார்த்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நார்த்தன் சைடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து டைரக்ட்லி வந்து 11th பிளாட்ஃபார்ம்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலி வந்து இந்த க்ரீன் லைன் காரிடார் அந்த லைனில் வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் டோட்டலி பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன் இட்ஸ் லீட்ஸ் டு ஏர்போர்ட். ஸோ இதில் வந்து டோட்டலி 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ மேலே போர்ஷன் வந்து ரூஃப் ஸ்லாப்,
அதான் வந்து நார்மல் ரோட் லெவலில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கான்கோர்ஸ் வந்து ஸ்ட்ரீட் அண்ட் கீழே இருக்கிற ட்ராக்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு மீடியமாக இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்மில் வந்து தான் ட்ரெயின் போர்டு பண்ணுவாங்க அண்ட் த ட்ராக் இட் செல்ஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் லெவலில் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்கான அம்யூனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் தான் வந்து ஸ்டார்டிங் வந்து டாப் மோஸ்ட் லேயர் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கான்கோர்ஸ் லெவலிங்கில் தான் வந்து டிக்கெட், அப்புறமா ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் பப்ளிக் மிஸ்சலேனியஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாட்ஃபார்ம் லெவல்ஸில் வந்து 6 மீட்டர் வந்து கிளியர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் வாக்கிங். அண்ட் ஒரு 100 mmக்கு வந்து ஒரு எல்லோ கலர் நான் ஸ்லிப் இது கொடுத்துருக்காங்க, நான் ஸ்லிப் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து அதோட செக்ஷனல் டீட்டெயில். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து 4 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரன்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாப் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா B2, அந்த B2 வந்து டேரக்ட்லி EVR ரோடில் வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் ரிமைனிங் 3 என்ட்ரன்சஸ் வந்து இங்கே உள்ள பார்க்கிங் சைட்லேருந்து வர மாதிரி இருக்கும், விச் டேரக்ட்லி ஆக்சசிபிள் டு 11th பிளாட்ஃபார்ம் ஆஃப் தி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதில் வந்து A3 ரயில்வே ஸ்டேஷனாக இது வந்து ஃபார்தர் மோஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆர் எக்ஸிட் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் A2 வந்து ஹேண்டிகேப் ஆக்சஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது. அண்ட் A1 வந்து மெயின் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டருக்கு அப்படியே அட்ஜசன்ட்டில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து டோட்டலாக பார்க்கிங் ஸ்பேசஸ் வந்து ஃபார் போத் டூ வீலர் 4-வீலர் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து EV ரீசார்ஜ் ஃபெசிலிட்டி கூட வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி வந்து இதோட இன்டீரியர் இது வந்து 8000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு வந்து ஸ்பேன் ஆகுது. அண்ட் டோட்டலி டூ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. டிசேபிள்டு ஆக்சஸ்க்கு கூட வந்து வீல் சேர் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபுல் ஃப்ரண்ட் ஃபசாட் எல்லாமே வந்து A3 என்ட்ரன்ஸ், A1 என்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃப்ரண்ட் ஃபசாட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட 2 ஐசோமெட்ரிக் வியூஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கிளியர் என்டர் வச்சு நாங்கள் டினோட் பண்ணுவோம். வணக்கம், நாங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ராமாபுரம் கேம்பஸ்லேருந்து பேசுகிறோம். ராமாபுரம் கேம்பஸில் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் 2009 ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2015 ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற பேரை பத்மபூஷன் டாக்டர் BV தோஷி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், அவர் வந்து ரீக்ரிஸ்டேன் பண்ணி ஸ்கூல் ஆஃப் என்விரான்மெண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் அப்படின்னு வந்து ஒரு பேர் வச்சார். அதுக்கப்புறம் இட் இஸ் கால்ட் அஸ் SEAD, SEAD, ஸ்கூல் ஆஃப் என்விரான்மெண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் BRக்கு வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 9 பேட்சஸ் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து BDES ஆரம்பித்தோம். 2018 BDES ஆரம்பித்தோம். BDES வந்து ஒரு இன்டீரியர் டிசைன் கோர்ஸ். அதில் வந்து ஆர்கிடெக்சர் மாதிரியே இன்டீரியர் டிசைன் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தோம். அது 4 வருஷ கோர்ஸ். அதுக்கப்புறம் 2019 we had மாஸ்டர்ஸ் கோர்ஸ் ஆல்சோ, மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஜென்ரல் ஆர்கிடெக்சர் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து ஆரம்பித்தோம். அதில் ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஆயிட்டாங்க. BDESல ஃபர்ஸ்ட் பேட்ச் இஸ் ஆன் கரண்ட் தீசிஸ் செமஸ்டரில் இருக்காங்க. அவங்க இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆயிடுவாங்க. ராமாபுரம் கேம்பஸ் வந்து சிட்டி கேம்பஸ். உங்களுக்கு தெரியும், ராமாபுரம் கேம்பஸ் வந்து சிட்டி கேம்பஸுங்கிறனால டிசிப்ளின் வைஸும் சரி, சிட்டிக்குள்ளே இருக்கிறனால there are lots of students who are interested to do architecture and other courses inside ராமாபுரம் கேம்பஸ். இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் நம்மள ஆர்கிடெக்சரில் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோமோ அந்த லென்ஸில், ஸோ ஃப்ரம் ப்ரொஃபஷ்னல்ஸ் லென்ஸ் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து அர்பன் இமேஜரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் ஒரு எடுத்து வாக் பண்ணி ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க எக்மோரை. ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல், ஒரு வெரி ஆர்டிஸ்டிக் கைண்ட் ஆஃப் ஸ்டடி அது. ஸோ ஐ எம் காயத்ரி. நான் வந்து எக்மோர் டாக்குமெண்டேஷனோட அர்பன் இமேஜரி டீமில் இருக்கேன். ஸோ இந்த ஷீட் எதை பற்றினா, ஒரு நாள் எக்மோரில் வந்து மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் 8 o'clock வரைக்கும் இருக்க டே சைக்கிள், அந்த ஏரியாவோட டே சைக்கிள் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் அட் மார்னிங் 8 o'clock, த பிஸியஸ்ட் பிளேஸ் இன் ஆல் ஏரியா இஸ் டீ ஷாப். ஸோ இங்கே இருக்க டீ ஷாப் தான் இருக்கிறதே பிஸியஸ்ட் ஏரியா. ஸோ இந்த டீ ஷாப்ஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அண்ட் நிறைய கமர்ஷியல் ஏரியாஸில் நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த டெக்ஸ்டைல் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் வந்து காட்டன் லேன் ஸ்ட்ரீட். It is a cotton shop street. It has many types of cotton materials. So next is the Crescent Salai. அது வந்து எத்திராஜ் சாலையோட கனெக்டடாக வருது. ஸோ இட் இஸ் த பிஸியஸ்ட் பிளேஸ் டியூரிங் த டைம் ஆஃப் 8 o'clock to 10 o'clock. ஸோ டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தட்.
So next is a transport lane. Transport lane வந்து புதுப்பேட் area to main Langs Garden road connect பண்ற இடத்துல இருக்கு. So it has the busiest population at that time. And Ayasami street has the busy street vendors frequently use that space. So that is one. And we have a Egmore railway station next to that. The busiest time is Egmore railway station எல்லா டைமே பிஸியாக தான் இருக்கும். So most the busiest time is morning 8 o'clock to 11 o'clock because it is the morning office time and school time for many people. So next one is the Egmore Women's Hospital bus stop area, and we have a food and hotel and food courts majorly seen in Egmore. And next is the Pudupet Market area. This place is busiest at the time of 12 o'clock to evening 5 o'clock. And next we have snack center which is opposite to Alpha Mall area. So that is busiest space in between college leaving time. So that is evening 2 o'clock to 5 o'clock. So the next busiest street is Casa Major Road. It has a vehicular traffic because it is the school leaving time. So it has a vehicular traffic between 5 o'clock. So the last one is Egmore Court and bus stop and railway station area. This railway station area is busiest among 8 o'clock to night 12 p.m. So this is how the day cycle in Egmore works. Which are the busiest area in this Egmore? And we have even give some inputs to how to improve the area and how to incorporate and use the space inequally. So we have given all the feedbacks here. So according to our study, the busiest area are Egmore railway station area and Thali area during the college time, and the Cotton Lane during the evening time and afternoon times because that is the shopper street, and Pudupet area is the busiest during 4 o'clock to 5 o'clock in the evening time. If we have some proposals for this, so it will be coming in the next sheet. So we are going to talk about the book The Image of the City written by Kevin Lynch. So we have 5 major principles of Kevin Lynch, that is the path, landmarks, district, edges and nodes. So we have divided Egmore into 5 parts. So that is the major landmarks are Egmore railway station, Pudupet area and Egmore bus stop and Magistrate Court, Sacred Heart Church. These are the major landmarks of Pudupet area. So next to that we have the districts area. We have divided districts into commercial district, residential district, educational, regional and so on. So next is the edge. These roads form the edges or the roads which form the basic boundary for the respective urban blocks and is distinguished by another parts of Egmore. So next are the nodes. Basically the nodes are the strategic points of the cities. So the major nodes here are SP Aditana statue, Egmore railway station and Pudupet area market, Albert Theatre. These are the major nodes for Egmore. I'm Shruti and I'm going to talk about people and spaces, and there are like 2 types and how constructive and obstructive many places in Egmore are. So the first is Alsa Mall's atrium space, which acts as a constructive space which allows many people to communicate in the atrium and sit and hang out. And the next one is the space between the dividers and bollards, which is provided for people while crossing the Gandhi Irvin Road. And next is like places like Egmore railway station, Kannimara library and the National Art Gallery, where people often perform various activities, and they also sit in the plaza to read books, and also they use the National Art Museum to click photos, as it's a well-known space. And the next one is there are few bollards which are provided in the pedestrian area of Langs Garden Road, where the vehicular entry takes place from preventing from accidents. And the next is the hawker shops in Aditana Road and tea stalls in the opposite to the Women's Hospital, and the Prince Plaza atrium space and the Gandhi Irvin Road pedestrian. Just tell about our interactions in the space. So basically, so people basically gather there and perform activities such as buying tea
in the tea stalls, and when it comes to the library, they sit in the plaza and hang around, and they also tend to read books, and generally they gather people gather under the tree for shade. And yeah, there are also few obstructive relationship in the Egmore, where people have built their homes on the slums streets, making the vehicular access difficult. And also the housing board has experienced some development accumulatives. The use of the shutters in front of windows and open area makes the street feel unsafe, and also some street hawker shops which under the bridge, which is also an obstructive point. So there are like few obstructive points in the streets. Overall, the relationship between the people and spaces is constructive. So people often tend to seek open spaces to gather and perform like activities, and also it increases people's relationship with spaces according to this sheet. Overall, it tends to help people. That's what basically people's relationship might increase. And also there should be lots of gardens and parks which can be provided in many spaces, so that people can utilize their time there. ஸோ டிராஃபிக் அனாலிசிஸ், எக்மோரோட ஃபுல் டிராஃபிக் அனாலிசிஸ் சொல்லியிருக்கோம். அண்ட் ஜீப்ரா கிராசிங், ஸ்பீட் பிரேக்கர்ஸ், எங்கெங்கே எந்தெந்த மாதிரி சைன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து இதில் டினோட் பண்ணியிருக்கோம். அண்ட் டிராஃபிக் லைட்ஸ் எப்படி இருக்குது, ஜீப்ரா கிராசிங்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் டிராஃபிக் அனாலிசிஸ் பார்த்தா டைம் 6 to 10 AM and 3 PM to 7 PM வந்து கொஞ்சம் ஹெவி டிராஃபிக் இருக்கும். பிகாஸ் அந்த ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, காலேஜ் ஸ்கூல் போயிட்டு வரவங்க, அவங்களாம் வந்து போகிறதும் வரும், அந்த டயத்தில் வந்து ஹெவி டிராஃபிக் இருக்கும். அண்ட் ஆல்சோ பெடஸ்ட்ரியன் டிராஃபிக்கும் அப்படி தான். 6 AM to 10 AM and 3 PM to 7 PM வந்து ஹெவி டிராஃபிக் இருக்கும். அண்ட் இது பெடஸ்ட்ரியன் ப்ராக்சிமிட்டி, லைக் ஒருத்தவங்க எப்படி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குனா எவ்வளோ தூரம் எந்தவித வெஹிக்கலும் இல்லாமல் நடக்கிறதுக்கு, வாக்கிங்க்கு எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பெரிய சர்க்கிள் வந்து 15 minutes வாக். ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃபுல்லாக இந்த ஏரியா வரைக்கும் எக்மோர் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேருந்தும் 1 minute 2 minute 3 minuteன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் போவாங்க அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் கேரி பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது ஜங்ஷன்ஸ் வந்து இப்போ டீட்டெயில்டு பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு சினாரியோஸ் வச்சு, இப்போ ஒரு ஜங்ஷனில் எப்படி ஒருத்தவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க அப்படின்ட்டு. இப்போ எக்மோர் மியூசியம்லேருந்து போலீஸ் மியூசியம் போகணுன்னா எந்த மாதிரி டிஸ்டன்ஸில் போவாங்க, லைக் ப்ராப்பர் ஜீப்ரா கிராசிங்கில் போவாங்களா, எப்படி, அது எல்லாமே வந்து கீழே டினோட் பண்ணியிருக்கோம். இந்த அர்பன் டிசைன் ஸ்டூடியோ நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஃபேக்கல்ட்டிஸ், கோ ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தப்போ எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டிஸ்கஷன் இருக்கிறப்ப என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து ஹெரிட்டேஜ் வேல்யூ இருக்கிற பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இடமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா வந்து எக்மோர் வந்து ட்ரெடிஷ்னலாகவும் பில்டிங்ஸ், முக்கியமான பப்ளிக் பில்டிங்ஸ் இருக்கிற இடம். அதை தவிர வந்து இந்த ஏரியாவில் வந்து ஏஜ் ஓல்ட் ஹெரிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற பில்டிங் இருக்குது, மாடர்ன் கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து டென்ஸ் பாப்புலேட்டட் செட்டில்மெண்ட்ஸ், குடியிருப்புகள் இருக்குது, அதேமாதிரி ஸ்பார்ஸ்லி இருக்கிற அந்த விசாலமான குடியிருப்புகளும் இருக்குது. அது மாதிரி ஒரு நல்ல கலவையாக வந்து மாடர்னிட்டியும் ஹெரிட்டேஜும் கலந்துருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்குது. இதில் இன்ஸ்டிடியூஷன் பில்டிங்ஸ், ப்ரைவேட் பில்டிங்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ், அந்த மாதிரி ஈவன் எக்மோர் ஸ்டேஷன், தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங். அதை பேஸ் பண்ணி இந்த மொத்த ஏரியாவும் கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கூவம் ரிவர் வந்து இந்த ஏரியாவை அழகாக பவுண்ட்ரி மாதிரி வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியாவை நாங்கள் எடுத்ததுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு படிப்பினையும் அறிவையும் விசாலமாக்கிறதுக்கான சான்ஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வரும்போது ஃபைனலி வி ஹாவ் நேச்சர். நம்ம பில்டிங்ஸ் பற்றி மட்டுமே வந்து படிக்க முடியாது. ஆஸ் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் அர்பன் டிசைனர்ஸ், ஆஸ் பில்ட் என்வாயர்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், நமக்கு வந்து
முக்கியமானது வந்து பில்டிங்ஸ் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ நேச்சர் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். அது யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த எண்ட் யூசர்ஸ் அவங்கள வந்து அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் நம்ம வந்து டிசைன்ஸில் கொடுக்கணும். ஸோ நேச்சர் பற்றி படிச்சிருக்காங்க ஒரு குரூப்பு தனியாக. ஸோ நம்ம எக்மோர் பார்த்தீங்கன்னா எக்மோர் வந்து இஸ் சரவுண்டட் பை கூவம் ரிவர். அந்த கூவம் ரிவரோட ஹிஸ்ட்ரி, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன், சாயில், ஃப்ளோரா, ஃபோனா, இது எல்லாமே படிச்சிருக்காங்க. I am Dravya from ecology team. I am going to explain about our sheets, which is about open spaces and vegetation and ecology found in Egmore. So this sheet is all about the open spaces in Egmore. We have divided this sheet in various categories like ground, unbuilt areas, parks, abandoned areas, parking, and under construction areas with different colors and different types of indications over this area. So in this we have given a like pie chart kind of thing in which we have shown the amount of built up space with the open area, and another pie chart with the amount of built up areas and the tree covers in all over the Egmore area. And next we have shown about the parks. Like we have given detail about parks that they have dense trees that shade all the time in the parks, and lots of unbuilt places are found in Egmore, which makes it more dingy and unsafe, and also in turns turns it out as a dump yard. And abundant areas are like in most of the places Egmores are metro bridges, roads, and these spaces are not as like accessible, and we cannot and the trespassers are not allowed to pass towards that. And then under construction areas are like around Egmore zones that 30% of the total areas are partially under constructed, and 50% of the areas is yet to begin the constructing. And the parking areas, when it comes to parking spaces, Egmore isn't a place for abundant parking. The parking capacities is less even though the area is large and have a dense floating separations. So coming to the flora and fauna, we have divided it into the 4 zones, the whole map. Zone 1 has of about madras stone, copper pod, ashoka tree, coconut trees, which is being displayed over here in this areas, rain tree, neem trees, and paper banyan trees. In zone 2 we have palm trees, tamarind trees, rain tree, etc. Zone 3 we have java plum, neem, tamarind, and bamboo. And in zone 4 we have arjun trees, bullet wood, people. These are types of trees found in zone 4 and 5. So these are different types of trees found with the height given of the trees majorly. Coming to the flora, coming to the fauna, like this is a before and after picture shown, and like there is a lot of difference in before and after. The percentage of fauna has definitely decreased when compared to the past, and the immigration of the birds has stopped. All the species in the water bodies have died, and many species have gone extinct due to the overpopulation everywhere. So this side is all about the sections we have taken from the street. So many types of birds are not available before. From names we are not able to find out. So birds, by identified birds are not there. Many types of birds. So these are the street sections we have shown for each zones. For zone 1 we have taken through the Pantheon road, which has different types of trees detail given over there. That there are majorly of palm trees, ashoka tree, coconut trees, etc. For zone 2 they have lot of other details given, like the palm tree, banana trees. And in zone 3 the cross section of the street of zone portrays the range of vegetation which covers in low density due to high development through the lot of urbanization things. And in zone 4 the street represents a lot of surroundings of institutional areas. It provides shading, and which prevents a lot of higher radiations. And the meaning the remaining area doesn't have vegetation due to the mixed land use. And in zone 5 there are less varieties of trees found in this area, and there are a lot of like some kind of people trees, bullet and wood trees, rain trees, neem trees are found in this zone 5 with the range of soil pH levels. Then it grows the best at elevation ranging from sea level. Since there is a water body nearby, it makes the growth of trees much easier. There is a water body near this zone, so it makes the growth of the trees much easier in this sheet. 4 months ஓட
டேட்டா கலெக்ஷன், அனாலிசிஸ் அண்ட் இன்ஃபரன்ஸ் ஆஃப் எக்மோர். அதுலேருந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ப்ரொப்போசல்ஸ், அதோட இன்ஃபரன்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 7 டிஃப்ரெண்ட் குரூப் ப்ரொப்போசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கேனோபி. இங்கே இருக்கிற ஏரியாவில் ஷேடட் ஸ்பேசஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஏரியாவில் கம்மியாக இருக்குது, அதனால் அர்பன் கேனோபின்னு ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. கூவம் ரிவர் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணதுனால அங்கே இருக்கிற புதுப்பெட் மார்க்கெட் அண்ட் அந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் அண்ட் அவங்க இருக்கிறதுக்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க த்ரூ questionnaires அண்ட் சர்வே. அதை வச்சு தேர் இஸ் அ ப்ரொப்போசல் ஆஃப் அர்பன் ஃப்ரெஷ்னர். அண்ட் காட்டன் ஸ்ட்ரீட், எக்மோரோட மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் ஓல்ட் ஷாப்பிங் பேரடைஸான கோஆப்டெக்ஸ் பக்கத்தில் இருக்க காட்டன் ஸ்ட்ரீட்டில் வந்து தே ஹேவ் ஒர்க்ட் ஆன் ஹவு அந்த என்டையர் ஒரு காட்டன் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு அரவுண்ட் 67 ஷாப்ஸை வந்து தே கேன் ரீஒர்க் அண்ட் டெம்ப்ரரி ஸ்ட்ரக்சர்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் எவ்வளோ ஈஸியாக வந்து ஹேசல் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு ப்ரொப்போசலாக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இங்கே நிறைய போலீஸ் பர்சனல் வந்துட்டு எம்ப்ளாய் ஆகிறாங்க. ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் போலீஸ் மியூசியம், ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்கிறதுனால இங்கே போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து ஆன் அ ரெகுலர் பேசிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ போலீஸ் பூத் அண்ட் அவங்களுக்கான ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் வந்து இஸ் அ ப்ரைமரி ரிக்குவயர்மெண்ட். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டபோது தே டு நாட் ஹேவ் சச் ஃபெசிலிட்டிஸ் இன் காமன். அதனால் ஒரு வாசேபோ அப்படின்னு வாஷ்ரூம் அலாங் வித் சீட்டிங் அண்ட் பூத் ஃபெசிலிட்டிக்கான ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. இக்காலஜிக்கல் சர்வே எடுத்த போது தே ரிக்வயர்ட் அ லாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ பார்க்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளோரா அண்ட் இங்கே இருக்க எக்ஸிஸ்டிங் பிளான்டேஷன்ஸை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசலும் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட் சைட். அதை தாண்டி நாங்கள் இங்கே எக்ஸிபிஷன் போட்டு வந்த இந்த 3 டேஸில் we have got a lot of data from in the residents and people who use the Connemara library and who study in this urban square. So இந்த லைப்ரரியில் வந்து இதுக்கு அவங்களோட மேஜர் requirement or input அப்படின்னு பார்த்தா they want shades, they want the space to be ரெயின் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு அப்போவும் யூஸ் பண்ணணும், அவங்க வந்து ஹேசல் ஃப்ரீயாக இங்கே அவங்க படிக்கிறத கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவங்க ரெக்குவயர்மெண்ட்டையும் நாங்கள் ஒரு ப்ரொப்போசலாக எடுக்க போகிறோம். ஸோ வித் தட் ஆல் தீஸ் ப்ரொப்போசல்ஸ் நாங்கள் டுகெதர் கல்மினேட் பண்ணி இந்த ப்ரொப்போசல்ஸை வந்து we are going to take it forward to get it to the government to initiate the proposals. Done? ஸோ ஹெரிட்டேஜ் அப்படிங்கன்னு பார்க்கும்போது நம்மளோட கலாச்சாரத்தில் இருந்த நம்மளோட வரலாறில் செதுக்கப்பட்ட சில பில்டிங்ஸ் பற்றி தான் வந்து அவங்க படிச்சிருக்காங்க. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த பில்டிங்ஸ் இல்லை அதுக்கும் முன்னாடி இருக்கிற பில்டிங்ஸும் வந்து இவங்க பார்த்துருக்காங்க. ஹலோ, திஸ் இஸ் பூஜா. ஸோ நாங்கள் வந்து ஹெரிட்டேஜ் அண்ட் கன்சர்வேஷன் ரிலேட்டடான ஷீட்ஸ் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ எக்மோர் பேசிக்கலி பார்த்திங்கன்னா நிறையா கல்ச்சுரலி ரிச் வேல்யூட் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்னா நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம், அதை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம், அதை எப்படி கன்சர்வ் பண்ணலான்ற மாதிரி ஸ்டடி தான் நாங்கள் பேசிக்காக பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி ஷீட் ஆரம்பித்தோன்னா நாங்கள் எக்மோர் மேப் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் என்னென்ன ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து எந்தெந்த இயரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு எக்மோரில் பார்த்திங்கன்னா மியூசியம் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற விமென்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் ரொம்ப கல்ச்சுரலி ரிச் பழைய பில்டிங், அது ரொம்ப முன்னாடி கட்டப்பட்டது. ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி பராமரிக்கிறது, அது பராமரிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்றதுனால அதெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிறது தான் என்னென்ன இயரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் மார்க் பண்ணியிருக்கோம். மேஜராக மியூசியம் காம்ப்ளெக்ஸ் 1851 எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் விமென்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அப்படியே மியூசியம் பக்கத்தில் காம்ப்ளெக்ஸ் அது. ஸோ அது 1844 வந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி ஆர்கைவ் பில்டிங், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி எல்லா பில்டிங்ஸும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மேஜராக அதில் என்ன மார்க் பண்ணியிருக்கோன்னா பேந்தியான் ஸ்ட்ரெச்சில் என்னென்ன பில்டிங்ஸ்லாம் பார்க்கலாம், என்னென்ன ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றது பார்க்கணும். ஸோ பேந்தியான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது மியூசியம் காம்ப்ளெக்ஸ், அது வந்து இண்டோ சாசனிக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி விமென்ஸ் ஹாஸ்பிட்டலும் இண்டோ சாசனிக் ஸ்டைல். அதுக்கப்புறம் இண்டோ சாசனிக் ஸ்டைலில் மேஜராக ரெட் கலர் சாண்ட்ஸ்டோன் அந்த மாதிரி
யூஸ் பண்ணி தான் அந்த பில்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சஸ்லாம் நம்ம இந்த எக்மோர் ஏரியாவில் பார்க்கலாம். அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. ஸோ இதில் தான் அது மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மேஜராக ஏன் நம்ம வந்து ஹெரிட்டேஜ் ஸ்டடி பண்ணணும், ஏன் கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து எக்மோரில் இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் பழசாக இருக்குது. பட் அது வந்து இந்த பிளேஸோட ஐடென்டிட்டியை அது சொல்லும். ஸோ ரொம்ப இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் டு கன்சர்வ் த எக்ஸிஸ்டிங் பில்டிங்ஸ். ஸோ ஏன்னா அந்த பில்டிங்ஸ் வந்து இந்த பிளேஸோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதோட ஐடென்டிட்டிஸ்லாம் அதை சொல்கிறதுனால ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் அது வந்து பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்றது. எவ்வளோ தான் புது கண்டெம்பரரி பில்டிங்ஸ் வந்தால் கூட பழைய பில்டிங்ஸோட வேல்யூஸ் பற்றி நம்ம எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த மேஜர் ஸ்டடி. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இதை தான் அங்கே டீட்டெயில் அவுட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ மியூசியம் காம்ப்ளெக்ஸோட இதுதான் இந்த ஷீட்டில் வருது, மேலே இருக்கிற ஷீட்டில். ஸோ மியூசியம் காம்ப்ளெக்ஸ் பற்றி நாங்கள் எலாபரேட்டாக பேசியிருக்கோம். அதில் என்னென்னா இதாவது அதோட சைட் பிளான். ஸோ அதில் வந்து என்னென்ன பில்டிங்ஸ்லாம் இருக்குது, அது வந்து எந்தெந்த இயரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ மியூசியம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மியூசியம்னு ஒரு காலேஜ் ரோட்டில் செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ்னு ஒரு காலேஜில் ஒரே ஒரு ஃப்ளோரில் மட்டும் மியூசியம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு பெரிய பிளேஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ பேந்தியான் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடத்துல இந்த இடத்துல 1851 கட்டினாங்க. அது கட்டினதுக்கப்புறம் அதில் ஒரு பில்டிங் 2 பில்டிங் தான் இருந்தனால அது வந்து நிறையா அதுக்கப்புறம் ஜூ அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நிறையா ஸ்பீஷீஸ்லாம் இங்கே பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மியூசியம்குள்ளே இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் பற்றி இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக அதில் நிறையா ஃபர்தராக பில்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் வந்து எந்தெந்த பில்டிங்ஸ் எங்கே வருது அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒன் ஆஃப் த பில்டிங் வந்து நேஷ்னல் ஆர்ட் கேலரி. அது வந்து அதோட எப்போ கட்டினாங்க, அதோட ஹிஸ்ட்ரி, அது யார் கட்டினாங்க அப்படின்றத போட்டிருக்கோம். அப்புறம் அதோட எலிமெண்ட்ஸ், அப்புறம் அந்த பில்டிங்கோட எலிவேஷன் நம்ம டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அதுக்கப்புறம் மைனரான டிஃபெக்ட்ஸ்லாம் தான் நாங்கள் இதில் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அதை இப்போவே நம்ம வந்து ரெனோவேட் பண்ணி இது பண்ணிட்டு பப்ளிக்கை அலோவ் பண்ணோன்னா அது நம்மளுக்கு இன்னும் அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை ஆல்ரெடி இப்போ பாதி ரெனோவேட் பண்ணி இப்போ இருக்குது. ஸோ it will be nice if we open to the public as well. So this is about that. And next museum complex la another building வந்து மியூசியம் தியேட்டர் வந்து முன்னாடி காலத்தில் வந்து நிறையா பிளேஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு 600 சீட்ஸ் கெப்பாசிட்டி ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ மைனர் சேஞ்சஸ் அதெல்லாம் நம்ம இன்னும் ரீஸ்டார் பண்ணோம்னா இப்போ திருப்பி நம்ம பப்ளிக் அலோவ் பண்ணிட்டு இன்னும் நம்ம கேதரிங்ஸ் ஹோஸ்ட் பிளேஸ் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ இஸ் அபவுட் இட். அண்ட் வி ஹவ் மார்க் த எலிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் எப்போது ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ அதோட எலிவேஷன் ஆஃப் த இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அனதர் பில்டிங் இன் மியூசியம் காம்ப்ளெக்ஸ் த கானிமரா லைப்ரரி. லைப்ரரியில் வந்து இது வந்து இந்த பில்டிங் அப்படியே மியூசியம் தியேட்டருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பில்டிங். அதுவும் வந்து இண்டோ சாஸ்னிக் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஸோ அதோட என்னெல்லாம் மேஜர் பேட்டர்ன்ஸ் அவங்க எப்படி இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த விண்டோஸ்லாம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி அதோட ஆர்ச்சஸ்லாம் இருக்கும் உள்ளே எப்படி ஆர்ச்சஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நாங்கள் காமிச்சிருக்கோம். இந்த பில்டிங் வந்து லைப்ரரியாக நிறைய பேரால் யூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி. ஸோ அதோட கனெக்ஷனாக இன்னும் ஒரு புதுசாக ஒரு பில்டிங் ஓப்பன் பண்ணாங்க கொஞ்சம் ரீசெண்டாக தான் 20th centuryயில். ஸோ அது வந்து அதோட எலிவேஷன் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம், அதோட பிளான், அது என்ன மாதிரி மெட்டீரியல். ஸோ இது என்னென்னா இந்த பிரிட்ஜோட பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பழைய பில்டிங் வந்து இண்டோ சாஸ்னிக் ஸ்டைல், பட் அதை பிரிட்ஜ் ஆகி இன்னொரு புது பில்டிங் வந்து கண்டெம்பரரி ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இந்த பில்டிங்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதுவும் நாங்கள் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் எல்லாமே அதில் மார்க் பண்ணி அது பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். நெக்ஸ்ட் த அதர் பில்டிங்ஸ், இதெல்லாம் தான் மெயின் பில்டிங்ஸ் இந்த மியூசியம் காம்ப்ளெக்ஸ். தீஸ் ஆர் சம் ஆஃப் த அதர் பில்டிங்ஸ் இந்த மியூசியம் காம்ப்ளெக்ஸ். சில்ட்ரன்ஸ் மியூசியம், அது கொஞ்சம் ரீசெண்டாக கட்டினது ஃபார் த சில்ட்ரன். ஸோ அதோட எலிவேஷன் எப்படி இருக்கும், அதோட எலிமெண்ட்ஸு, அதோட பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னொன்று வந்து பிரான்ஸ் கேலரி, அது ரைட் பிஹைண்ட் த சில்ட்ரன்ஸ் மியூசியம். ஸோ நிறையா பிரான்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே லைக் only one of those places we get to see many bronze artifacts over there. And one more building is the contemporary art gallery. It's the extension of National Art Gallery. So ipo currently they have kept the Ravi Verma paintings and all. So this is about the
The urban plaza is in the காணிமரா லைப்ரரிக்கு முன்னாடி இருக்கும். அதில் வந்து நிறையா இப்போ கேதரிங்ஸ் அப்புறம் நிறைய பேர் அதை ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்காங்க. சார் ஸோ மெயினாக இதை எதுக்கு ரெனோவேட் பண்ணணும், இதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா இதுதான் நம்மளோட சரௌண்டிங்ஸோட ஐடென்டிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து இதை மெயின்டைன் பண்ணணும், இதை பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், தட் தே ஹேவ் டு விசிட் ஆல் தீஸ் பிளேசஸ். இதை வந்து டெமாலிஷ் பண்ணாமல் வச்சுக்கணும். ஏன்னா இது பாஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த பாஸ்ட்டை வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் இருந்தால் தான் அது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா இது எல்லாமே ப்ராப்பராக ரெனோவேட் பண்ணிட்டு பப்ளிக் ஓப்பனிங்காக வச்சாங்கன்னா இட் வில் பி பெட்டர். அவங்களுக்கு இன்னும் அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு. Hello, my name is Neha and I'm also from the Heritage and Conservation team of Egmore. And இது வரைக்கும் நம்ம வந்து மியூசியம் காம்ப்ளெக்ஸில் இருக்க பில்டிங்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து மற்ற எக்மோரில் இருக்க மற்ற பழைய பில்டிங்ஸோ இல்லை பார்க்க வேண்டிய முக்கியமான பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து போலீஸ் மியூசியம். போலீஸ் மியூசியம் வந்து ஃபஸ்ட்டு கமிஷனர் ஆஃபீஸாக இருந்துச்சு. இங்கே தான் அந்த டைம்லைன் கொடுத்துருக்கோம். 1842 கமிஷனர் ஆஃபீஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக தான் 2020 போலீஸ் மியூசியமாக மாற்றினாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் யாராக இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு, உள்ளே போனால் போலீஸ்னால் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயம். அண்ட் இது ரொம்ப புதுசான பில்டிங்னால முன்னாடி நிறைய வால்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு, நிறையா விண்டோஸ்லாம் உடஞ்சி டோர்ஸ்லாம் கொஞ்சம் பேட் கண்டிஷனில் இருந்தனால இப்போ கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் நல்ல பில்டிங்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் ஹை ஹாஸ்பிட்டல் வந்து இதுதான் லைக் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ரொம்ப பழமையான ஒரு ஹாஸ்பிட்டல். அண்ட் இது வந்து இப்போ இருக்கிற வரைக்கும் 478 பெட்ஸ் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இது. அண்ட் இதோட ரெனோவேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து மியூசியம் கமிட்டி வந்து கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயம். இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரிக்கில் வந்து இந்த மாதிரி ஒயிட் டெபாசிட், பிளாக் டெபாசிட்ஸ், ஃபங்கஸ்லாம் கொஞ்சம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதில் பேசிக்காக. அண்ட் கோவிட் பேஷண்ட்ஸ்லாம் அட்மிட் பண்ணக்கப்புறமா நிறைய ரெனோவேஷன்லாம் பார்க்குறதா இருக்குது. ஸோ அது இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கைவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பில்டிங் இந்த எக்மோர் ஏரியாவில். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெப்ரஸரி இந்த இந்தியா. அண்ட் இது வந்து 1823 நிறைய இடத்துல முன்னாடி ரெக்கார்ட்ஸ்லாம் மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தனியாக ஒரு பில்டிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு 1909 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தாங்க இந்த பில்டிங்கை. ஸோ ஒரு ஸ்டாக்காக க்ரியேட் பண்ணிட்டு வந்தாங்க. பிகாஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கனால. ஸோ கடைசியில் 1999 லைப்ரரி ஓப்பன் பண்ணாங்க அதை பற்றி. அண்ட் பேசிக்காக இதுவும் இண்டோ சாஸ்னிக் ஸ்டைலில் தான் இருக்குது இந்த பில்டிங். அண்ட் பேசிக்காக அதோட எலிமெண்ட்ஸ் அப்புறம் பிக்சர்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சு அது ஹாலோவாக இருக்கும். பிகாஸ் தண்ணி எதாவது வந்துச்சுன்னா அது புக்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும், இல்லை பூச்சி எதாவது வந்துச்சுன்னா அது இதில் விழுந்துடும். ஸோ உள்ளே போகாது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அண்டு இதில் ரெனோவேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் ரொம்ப அழகாக லேண்ட்ஸ்கேப் அதெல்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி மட்டும் கொஞ்சம் டஸ்டியாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேட்கும் போது கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் விமென்ஸ் ஹாஸ்பிட்டல் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லைக் 1844 ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் இது வந்து ஓப்பன் பண்ணப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணுச்சு, லைக் ஃபண்ட்ஸோட. ஸோ அண்ட் ஆல்சோ இதில் நிறைய பில்டிங்ஸ் வந்து இப்போது கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்குது. பிகாஸ் ரொம்ப பழைய பில்டிங், அதை தான் பண்ணணும் அதுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக இதில் ஒரு 2 பிளாக்ஸ் தான் ஒர்க்கிங்காக இருக்குது. மீதி எல்லாமே கொஞ்சம் பேட் கண்டிஷனில் இருக்கனால அதை எதாவது கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கும் நாங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் இதுக்கேற்ற மாதிரி. ஸோ அது நடுவில் ஒரு பில்டிங் இருக்குது. அது வந்து இப்போது அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் இருக்குது, யூஸும் பண்ண முடியாது, திருப்பி கட்டிட்டு தான் எதாவது பண்ணணும். ஸோ அதை கட்டிட்டு பெருசாக அங்கே சுற்றி சீட்டிங் ஏரியா எதுவுமே இல்லை, லைக் மெட்டர்னிட்டிலேருந்து வராங்களா. ஸோ
அதுக்காக நடுவில் ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துட்டு நிறைய சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு ப்ளே ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம் நடுவில். So in this sheet we have explained about the green map thing. So this is the green map for the Egmore. In this we have given the the urban green spaces in Egmore and the outdoor spaces, places with significant amount of vegetation which has existed, and they exist in areas mainly as semi-natural areas and managed parks and gardens. So there are like different types of green types available in this parks, kuvam and bridges. So the green map system is ultimately about the recognition and revitalizing of sustainable living. So here we have given the total area and availability of green mark pie chart. So this is about total area covers in percentage and total land areas. So from 2001 to 2022 we have given different types of like pie chart. In 2001 18% was the total tree areas and 82% was the total land area covered, and in 2005 the percentage increased more and it came to 20% and 80%. Similarly in 2022 the tree cover areas came to 28% and whereas the land coverage is about 72%. So the green cover has been increasing since 2001 and the decreased due to rapid urbanization, flooding and deforestation majorly in 2005, 10 and 2020. This leads to overall rise in temperature, population and groundwater depletion. So these are the types of landscapes available, and here this is the green cover areas for all the spaces, tree covers, and this is an institutional place. We have marked all these green places about the ownership, institutional place, private greens, recognitional greens, roadside greens, roads and shrubs. These are the types, and this is again the evolution of green and blue map from 2001 to 2022. In 2001 Egmore has the least green cover and decades in 2000 the population like it is the disturbances of the land perceived to be deterring and undesirable. Similarly in 2020 after 30 years due to the urbanization and unchecked encroachments, water bodies have been vanished. In 2020 like from 2001 to 2020 the various comparison is a lot of water bodies have been vanished and the lands, the forest have been, the green plants, water bodies, everything has been vanished. This is the thing, and this here we have shown about the Kuvam river origin and histories, and that is a river mine. எக்ஸிபிஷனே வந்து இங்கே எக்மோரில் நடத்திட்டுருக்கோம் கரண்ட்டாக. எக்மோரில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்மோர் மியூசியம் காம்ப்ளெக்ஸ். அதில் கனிமரா லைப்ரரிக்கு வெளியே வந்து ஒரு பிளாசா மாதிரி இருக்குது, ஒரு அர்பன் பிளாசா, ரொம்ப அழகான பிளாசா. இங்கே நிறைய பேர் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அங்கே எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் யோசித்தோம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். நிறைய ஃபேமிலிஸ் வந்து இந்த இடத்த விசிட் பண்ண வருவாங்க வீக்கெண்ட்ஸில். ஸோ அங்கே வந்து நம்ம பண்ணியிருக்கிற ஸ்டடியை எக்ஸிபிட் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி 3 நாளாக இங்கே எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கு. டுடே இஸ் த லாஸ்ட் டே. அண்ட் பார்த்திங்கன்னா we have interacted with a lot of architecture students, general public, architecture schools-லேருந்து ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க, architects and planners. Very much what we required was to interact with architecture fraternity. Architects வந்தாங்க, planners வந்தாங்க, and general public வந்து அவங்களும் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொபோசல்ஸ், டிசைன் ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டிசைன் ஐடியாஸும் வந்து ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க, which was very very helpful for us. This sheet is about William White, the book called Social Life of Small Urban Spaces. So basically he is an urbanist, a people watcher, and the method he used to observe spaces is through his photography and directly watching. And he has classified Egmore into many different kind of urban elements, which are sitting space, plaza, hawkers and vendors, street food shelter, indoor space and the triangulation. So coming to the sitting space, there is a park in Egmore, which is the Mayor Sundar Rao Park, where children tend to play, and people also gather a lot for different social awareness campaigns and musical performances. So he tries to convey that open spaces gather a lot of people, and an area should have lot of urban parks and open spaces for people's interaction. And next is the plaza, where the visitors of Kannimara library can sit at the outdoor seating plaza, and they also find that place very peaceful and relaxing.
The next comes the hawkers and vendors, where basically the Pantheon Road has a thriving social scene where food vendors are always surrounded by people who come to buy food. So these are few places, and especially Cotton Alley, which is one of shoppers paradise, and food shelter in Alsa Mall, and the indoor space atrium in Prince Plaza, and the triangulation, lot of statues acts as a triangulation which connects the road and people and provides a linkage. So inference from this sheet is that according to William White, people seek lot of open spaces to relieve overcrowding. So he also suggests that art and street performances can provide more social gathering and people interaction, as well as urban parks also encourage such activities, and lot of public interactions can be provided in the open space. And also coming to his most famous quote, which is, cities are fundamentally about the people, and where people go and where people meet are at the core of what makes a city work. So even more important than buildings in a city are the public spaces in between them, and enjoyable public spaces are the key to planning a great city. There are what make it come alive. 4 months ஓட டேட்டா கலெக்ஷன் அனாலிசிஸ் அண்ட் இன்ஃபரன்ஸ் ஆஃப் எக்மோர், அதுலேருந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ப்ரொப்போசல்ஸ், அதோட இன்ஃபரன்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 7 டிஃப்ரெண்ட் குரூப் ப்ரொப்போசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கேனப்பி. இங்கே இருக்கிற ஏரியாவில் ஷேடட் ஸ்பேசஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஏரியாவில் கம்மியாக இருக்குது, அதனால் அர்பன் கேனப்பின்னு ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. கூவம் ரிவர் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணதுனால அங்கே இருக்கிற புதுப்பெட் மார்க்கெட் அண்ட் அந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் அண்ட் அவங்க இருக்கிறதுக்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க த்ரூ questionnaires அண்ட் சர்வே. அதை வச்சு தேர் இஸ் அ ப்ரொப்போசல் ஆஃப் அர்பன் ஃப்ரெஷ்னர். அண்ட் காட்டன் ஸ்ட்ரீட், எக்மோரோட மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் ஓல்ட் ஷாப்பிங் பேரடைஸான கோஆப்டெக்ஸ் பக்கத்தில் இருக்க காட்டன் ஸ்ட்ரீட்டில் வந்து தே ஹேவ் ஒர்க்ட் ஆன் ஹவு அந்த என்டையர் ஒரு காட்டன் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு அரவுண்ட் 67 ஷாப்ஸை வந்து தே கேன் ரீஒர்க் அண்ட் டெம்ப்ரரி ஸ்ட்ரக்சர்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் எவ்வளோ ஈஸியாக வந்து ஹேசல் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு ப்ரொப்போசலாக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இங்கே நிறைய போலீஸ் பர்சனல் வந்துட்டு எம்ப்ளாய் ஆகிறாங்க. ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் போலீஸ் மியூசியம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்கிறதுனால இங்கே போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து ஆன் அ ரெகுலர் பேசிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ போலீஸ் பூத் அண்ட் அவங்களுக்கான ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் வந்து இஸ் அ ப்ரைமரி ரிக்குவயர்மெண்ட். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டபோது தே டு நாட் ஹேவ் சச் ஃபெசிலிட்டிஸ் இன் காமன். அதனால் ஒரு வாசேபோ அப்படின்னு வாஷ்ரூம் அலாங் வித் சீட்டிங் அண்ட் பூத் ஃபெசிலிட்டிக்கான ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. இக்காலஜிக்கல் சர்வே எடுத்த போது தே ரிக்வயர்ட் அ லாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ பார்க்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளோரா அண்ட் இங்கே இருக்க எக்ஸிஸ்டிங் பிளான்டேஷன்ஸை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசலும் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட் சைட். அதை தாண்டி நாங்கள் இங்கே எக்ஸிபிஷன் போட்டு வந்த இந்த 3 டேஸில் we have got a lot of data from in the residents and people who use the Connemara library and who study in this urban square. So இந்த லைப்ரரியில் வந்து இதுக்கு அவங்களோட மேஜர் requirement or input அப்படின்னு பார்த்தா they want shades, they want the space to be ரெயின் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு அப்போவும் யூஸ் பண்ணணும், அவங்க வந்து ஹேசல் ஃப்ரீயாக இங்கே அவங்க படிக்கிறத கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவங்க ரெக்குவயர்மெண்ட்டையும் நாங்கள் ஒரு ப்ரொப்போசலாக எடுக்க போகிறோம். ஸோ வித் தட் ஆல் தீஸ் ப்ரொப்போசல்ஸ் நாங்கள் டுகெதர் கல்மினேட் பண்ணி இந்த ப்ரொப்போசல்ஸை வந்து we are going to take it forward to get it to the government to initiate the proposals. நான் என் பேர் விகாஷ். எங்கள் டீம் வந்து லீகல் இல்லீகல் அப்புறம் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்பேஸ் பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கோம். நாங்கள் எக்மோர் ஸ்டடி பண்ணும்போது பார்க்கிங் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் ஒரு 3 ரோட் செலக்ட் பண்ணியிருக்கோம். மாண்டியத் லேன், ருக்மணி லக்ஷ்மிபதி ரோட், அப்புறம் வந்து ஆடித்தனா ரோட். இந்த இடத்துலலாம் வந்து பார்க்கிங் பைக் நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் ஒழுங்காகவே இல்லை, அதனால் டிராஃபிக் கன்ஜெஷன் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து சீட்டிங் ஸ்பேஸஸும் அவ்வளோவா இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு பார்க்கிங் மாடியூல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம், அதோடைய இன்பில்ட்டாக சீட்டிங் ஸ்பேஸஸும் வரும்.
ஸோ இங்கே பைக்ஸ் நிப்பாட்டிக்கலாம், ப்ளஸ் இங்கே உட்காந்துக்கலாம். இது பஸ் ஸ்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட டெக்னிக்கல் ட்ராயிங். அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் இங்கே இருக்குது. கான்க்ரீட்டு, லம்பர், வுட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்புறம் லோ கிளாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என் பேர் ரித்திக் ஆர் ரவிக்குமார், SRM சீடில் படிக்கிறேன், 4th இயர். எங்களோட ப்ரப்போசல் வந்து அர்பன் ஃப்ரெஷ்னர். அது என்னென்னா லாங்ஸ் ரோட் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரோட்டில் வந்து ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குது, பில்டிங்ஸ் அதிகம். ஸோ அந்த இடத்துல நிறைய ரெசிடென்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஸ்பேசஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு ப்ராப்பர் ரெக்ரியேஷன் ஸ்பேஸே இல்லை. ஸோ அதை நாங்கள் க்ரியேட் பண்ணலான்றது தான் எங்களோட ஐடியா. ஸோ லாங்ஸ் ரோடில் வந்து நாங்கள் ஒரு ரெக்ரியேஷன் ஏரியா க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னா, அது ஒரு 854 மீட்டர் லெங்த் சைட் செலக்ட் பண்ணி அதில் வந்துட்டு நாங்கள் ஒரு பார்க், வாக்கிங் ஏரியா அதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கே சாயில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, கண்டாமினேஷனால், பொல்யூஷனால். ஸோ அதை நாங்கள் திருப்பி சாயில் கிளென்சிங், சாயில் இது பண்ணியிருக்கோம், ஃபர்டிலைஸ் பண்ணி திருப்பி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீஸ் பிளான்டேஷன் அதெல்லாம் க்ரியேட் பண்ணோம். அது எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, ரிப்பேரியன் பஃபர்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறமா அதில் இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்துட்டு நாங்கள் ட்ரீஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து அங்கே இருக்க ஆர்டர், அந்த ஸ்மெல்லாம் வந்துட்டு மேலே பெனிட்ரேட் ஆகக்கூடாது சைட்லன்னு சொல்லி. ஸோ அது இன்னும் க்ரியேட்டிவாக மாற்றுறதுக்காக நாங்கள் அங்கே ரெக்ரியேஷனல் ஸ்பேசஸில் வந்துட்டு நிறைய கேஃபிடேரியா, பார்க்ஸ், சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆர் ப்ரொபோசல். ஸோ முன்னாடி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஷீட்டில் பார்த்துருக்கோம். இங்கே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது. அந்த சீட்டிங் ஏரியா வந்து அன்யூஸ்டு ஸ்பேஸாக மாறி இருக்குது. அது எதனாலன்னு சொன்னால், இந்த ஹோல் சீட்டிங் ஏரியாவில், இந்த ஹோல் வெயிட்டிங் ஏரியாவில் வந்து ஒரு சீட்டு எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்து ஷேடு கொடுக்குற மாதிரி எந்த ஒரு கேனப்பியோ இல்லை ட்ரீயோ பிளான்ட்டோ எதுவுமே கிடையாது. அதனால் நாங்கள் வந்து 2 ப்ரப்போசல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்கே அர்பன் பிளாசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிக்ரேஷனல் ஸ்பேஸ் இல்லை ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஸ்பேஸாக மாற்றலாம் அப்படின்னு. அங்கே வந்து சீட்டிங் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும், அதெல்லாமே கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பேஸை டிசைன் பண்ணுறது பேர் ரெக்ரியேஷனல் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ரெக்ரியேஷனல் ஸ்பேஸான ஒரு அர்பன் பிளாசாவை தான், மினியேச்சர் பிளாசாவை தான் வந்து, மினி ஸ்கேல்டு பிளாசாவை தான் வந்து நாங்கள் இங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக ஒரே ஒரு ஏடிஎம் மட்டும் இந்த கார்னரில், இந்த 6 போட்டில் அந்த கார்னரில் இருக்குது. ஸோ அந்த ஏடிஎம், ஒரே ஒரு ஏடிஎம் இருக்கிறதுனால அங்கே வந்து க்ரௌட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 ஏடிஎம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா இது வந்து ரெண்டுமே வந்து ஸ்டெப்டு ஃபுட்டிங், அது மேலே ஃபுல்லாக வந்து லேண்ட்ஸ்கேப் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே சென்டரில் கூட வந்து ஒரு சென்ட்ரல் பிளாசா மாதிரி இருக்கும், அதுவும் ஸ்டெப்டு ஃபுட்டிங், ஸ்டெப்டு சீட்டிங் தான். இந்த சைடு கார்னர்லேயும் ஸ்டெப்டு சீட்டிங் இருக்குது. ஸோ இந்த 5ன்னு போட்டிருக்கிறதுல வந்து இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கு, அதான் இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கு ப்ளஸ் வந்து லக்கேஜ், பின்னாடி லக்கேஜ் எடுத்துகிட்டு போனதுக்காக ஒரு டோக்கன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கும். அண்ட் இந்த 3 ஸ்பேசஸ் வந்து ஒரு ஷாப்ஸ் மாதிரி, ஒரு மேகசின் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு குவிக் ஸ்நாக் பாராக கூட இருக்கட்டும், அது மாதிரி வந்து ஒரு 3 ஸ்பேசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோல் ஸ்பேஸ் வந்து நாங்கள் வந்து சீட்டிங் ஸ்பேஸ்க்கான மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல், அதோட 2 இமேஜ் இருக்குது. செகண்ட் ப்ரப்போசல் வந்து இங்கே ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஆக்சுவலாக 2 இருக்குது. இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று. ஸோ லெஃப்ட் கார்னரில் இருக்க ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து கரெக்டாக, ஓகே, ஸோ லெஃப்ட் கார்னரில் வர ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து கரெக்டாக இந்த எஸ்கலேட்டருக்கு முன்னாடி வந்து எண்ட் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற, இப்போது இங்கேருந்து இறங்கி கீழே வந்து இந்த ஹோல் ஏரியா கிராஸ் பண்ணி தான் ரோட் கிராஸ் பண்ண மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற பீப்புளை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுனால இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதர் சைட் ஆஃப் இந்த காந்தி அர்வின் ரோட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு எஸ்கலேட்டர் அண்ட் ஒரு எலிவேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கிராஸ் செக்ஷனல் வியூ ஒன்று இருக்குது, அதோட ஃபார்ம் டெவலப்மெண்ட் எப்படிலாம் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நாங்கள் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் அண்ட் அர்பன் ஸ்கொயரில் ஆட் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து ஜிங்க் கிளாடிங், அலுமினியம் கம்போசிட் பேனல்ஸ், கிரானைட், லேமினேட்டட் கிளாஸ் அண்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது 2 இமேஜ்லாம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஐசோமெட்ரிக் வியூ மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஹோல் முன்னாடி வந்து இந்த பார்ட் இல்லை அண்ட் இது இல்லை. ஸோ இதோட முடிகிறதா இருந்தது. ஸோ அது எக்ஸ்டென்ஷன் பண்ண பார்ட் இது. அண்டு அதுக்கான அர்பன் சீட்டிங் ஏரியா இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலாக ஒரு ப்ரப்போசல் வந்து வசிபோ அப் கேப்சூல் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் பூத் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த போலீஸ் பூத் ஜென்ரலாக வந்து இப்போது பிவிசி மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம். பிவிசி மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அண்ட் லைட் அண்ட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்கார்ப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து 3 ஜோன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து புதுப்பேட் F2 போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேயர் சுந்தரராவ் ஸ்டாச்சு கிட்ட அண்ட் காட்டன் ஸ்ட்ரீட் கிட்ட.
ஸோ இப்போது புதுப்பேட்டில் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை. அண்ட் மோரோவர் விமென்ஸ்க்கு வந்து ஒரு சானிட்டரி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, டாய்லெட்ஸ்க்கு ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணாததுனால. ஸோ அதனால இந்த வெசிபோ கேப்சூலில் வந்துட்டு லைக் இந்த மாதிரி வந்து ஒரு டாய்லெட்ஸும் அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், போலீஸ் பூத்தோட சேர்த்து அட்டாச்மெண்ட்டோட. ஸோ அதனால் வந்து இப்போது புதுப்பேட் ஸ்டேஷனில் வச்சோன்னா லைக் விமென்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு லாங் ஸ்ட்ரெச் ரோடு. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து இப்போ விமென்ஸ்க்கு லைக் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணோன்னா ஸோ தே கேன் யூஸ் த போலீஸ் டாய்லெட் ஆல்சோ அங்கே. அதுக்கப்புறமா காட்டன் ஸ்ட்ரீட் வந்து ரொம்பவே க்ரௌடடாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு போலீஸ் ஆக்டிவிட்டி இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து டிராஃபிக் இது அது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கணும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் ஒரு கேப்சூல் அங்கே ப்ரொவைடே பண்ணல ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த காட்டன் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கேப்சூல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வந்தது தான் வெசிபோ கேப்சூல் சொல்லி. வித் த போலீஸ், ஃபார் த போலீஸ் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட், அதுக்கப்புறமா ஒரு ஸ்நாக் பார் மாதிரி ஒரு ஷாப்பு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு சுற்றி அங்கே ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணதான். ஒரு போலீஸ்க்கு வந்து அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ஸில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸிங் பண்ணுற ஒரு ஏரியா மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அந்த பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணனால நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ப்ராப்ளம் இருக்காது. இன்கேஸ் வச்சு திருப்பி எடுக்கிறதா இருந்தாலும் ஸோ வி கேன் இன்கார்பரேட். நெக்ஸ்ட் ப்ரொபோசல் வந்து அர்பன் பார்க். ஸோ அர்பன் பார்க் வந்து லேங்ஸ் ரோடில் வந்து நாங்கள் அர்பன் பார்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லேங்ஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூவம் ஸ்ட்ரெச் கிட்ட வந்து ஒரு ட்ரை லேண்ட் இருந்தது, ஆக்சுவலாக ஒரு வேஸ்ட் லேண்ட் மாதிரி. ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் தான் வந்து ஆக்சுவல் இமேஜஸ் ஆஃப் த சைட். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே நாங்கள் எடுத்த சர்வேயில் அந்த கிட்ஸ் கிட்ட கேட்டபோது புதுப்பேட் அந்த ஹவுசிங் போர்ட்லேருந்து வந்து விளையாடுற கிட்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க சொன்னாங்க அவங்கக்கிட்ட பார்க் இல்லை, ஸோ இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியாது, எக்மோரில் வந்து நிறைய பார்க்ஸ் இல்லை எங்களுக்காக, இதுக்கு வந்து நாங்கள் சிந்தாரிப்பேட் தான் போகணும். ஸோ அதனால இங்கே ஒரு பார்க் இருந்தால் எங்களுக்கு விளையாட கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு கேதரிங் ஸ்பேஸ் மாதிரி விமென்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, லைக் ஹவுஸ் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து. ஸோ அதனால் ஒரு பார்க் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க கூவம் ஸ்ட்ரெச் கிட்ட. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தது வந்து ஒரு இந்த பீப்புளுக்கான கேதரிங் ஸ்பேசஸ், ஈவினிங் டைமில் ஒரு டெக் ஸ்பேசஸில் நின்று அவங்க ஜென்ரலாக அந்த வியூ பார்க்குறதா இருக்கட்டும். அந்த கூவம் க்ளீனிங் ப்ராஜெக்ட் கூட ஆக்சுவலாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸில் வந்துட்டு லைக் அந்த எக்மோர் அந்த மாதிரி ஒன்று வச்சு, ஸோ அது ஒரு ஃபோட்டோஜெனிக் ஸ்பாட்டாக அவங்களுக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மோட்டோவில் ஒன்று வச்சுருந்தோம். ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இன்கார்பரேட் பண்ணி, ஸோ அங்கே இருக்க பீப்புள் வந்து லைக் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி அந்த ஏரியாலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் கிட்ஸ் கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ளே ஏரியாவும், அண்ட் மெஜாரிட்டி அவங்க ஆக்சுவலாக கைட் விடுறதுக்கு ஒரு ஏரியா மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு காலி கிரவுண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சில் விட்டுருந்தோம். ஸோ அவங்க எந்த ஆக்டிவிட்டி வேணால் விளாடலாம் அப்படின்னு, லைக் பர்டிகுலராக ஒரு கிரவுண்ட் மாதிரி கொடுத்துடாமல் ஜென்ரலாக வச்சுட்டு ஸோ அவங்க என்ன ஆக்டிவிட்டி வேணால் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரவுண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் இந்த கிட்ஸுக்கு வந்து இப்போது இது மோஸ்ட்டாக அப்ராட்ஸ் தான் இருக்கும், ஸோ கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு தாட். அந்த கிட்ஸுக்கான ஹைட்டில் அவங்களுக்கு ஏற்ற ப்ரொப்போர்ஷனில் ஒரு கார்டன் மாதிரி வச்சு அவங்களுக்கு இருக்க ஒரு சீட்டிங் மாதிரி வச்சு, ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணது அந்த கிட்ஸ் கார்டன். அண்ட் அங்கே இருக்க எல்டர் பீப்புளெலாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அண்ட் பயோ டாய்லெட்ஸ் வச்சுருந்தோம். ஸோ வந்து நம்மளுக்கு வாட்டரும் பெருசாக தேவைப்படாது, அந்த சாலிட் வேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்து திருப்பி ஏதாச்சும் அக்ரிகல்ச்சருக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் சார். ஸோ ஒரு அர்பன் பார்க் அந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் லேங்ஸ் கார்டன் ரோட்டில். தேங்க்யூ சார். ப்ரப்போசல்னு பார்க்கும்போது காட்டன் ஆலி, அதாவது இந்த டெக்ஸ்டைல் ஸ்ட்ரீட்டை எடுத்து நாங்கள் வந்து கண்டெய்னர் ப்ரப்போசல் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் போனப்போ அவங்க இஷ்யூஸ் சொன்னது எல்லாத்தையும் டன் லைக் அ காமிக் மாதிரி. ஸோ அங்கே இருக்க வெண்டர் என்ன சொன்னார்னா, லைக் மழை பெய்யும் போது தண்ணி லீக் ஆகுது. ஸோ அங்கே இருக்க ரொம்ப நாள் ஷாப்பிங் வரவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெடஸ்ட்ரியன் பாத்வே எது ரோடு எதுன்ற அந்த டிஃப்ரென்சியேஷனே தெரியல. இந்த ஐஸ்கிரீம் விற்கிறவங்க தள்ளுவண்டி தள்ளிட்டு வரவங்கெல்லாம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு ஷாப் மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்தா நான் என்னோடய ஜூஸ் போட்டோ அங்கே ஒரு கடை மாதிரி இருந்தால் அங்கே நான் ஜூஸ் போட்டு பொழைச்சிப்பேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட இன்டர்வியூஸ் அண்ட் சர்வே நாங்கள் எடுத்ததை வந்து இங்கே எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ப்ரொப்போசல் ரெண்டர் பண்ணால் எப்படி இருக்கும், அதாவது வியூ எப்படி இருக்கும் ஃபினிஷ் ஆனால் அப்படின்றத வந்து இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ சென்னைனாலே பேசிக்காக ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஹீட்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்காக நம்ம கண்டெய்னர் ப்ரப்போஸ் பண்ணும்போது இட்ஸ் லிட்ரலி அ மெட்டல் பாக்ஸ். ஸோ ஹீட் ஜாஸ்தியாக அட்ராக்ட் பண்ணும்போது இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெதர் டேட்டா எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஏன் கண்டெய்னர் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, சென்னையில் போர்ட் இருக்குது. ஸோ அங்கே லாட் ஆஃப் லெஃப்ட் ஓவர் கண்டெய்னர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதை எடுத்து நம்ம ரீஃபர்பிஷ் பண்ணியோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட்ஸ் ஆல்சோ அ சஸ்டைனபிள் மெத்தட் அண்ட் ஆல்சோ அ நியூ திங் தட் வில் பி அப்ளைட் இன் சென்னை ஃபார் தீஸ் பீப்புள். இவங்களோட இஷ்யூவும் சால்வ் ஆகும், அட் த சேம் டைம் வேஸ்டாகிற ஒரு பொருளை எடுத்து நம்ம யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ 2 in 1 பர்பஸ் மாதிரி. ஸோ சைட் பிளான் பார்க்கும்போது
லீனியராக அப்படியே அரேஞ்ச் பண்ணிடும் ஃபுல் ஷாப்ஸை. அண்ட் ஃபைனலி எக்ஸிஸ்டிங் சினாரியோ வெர்சஸ் ப்ரொப்போஸ் சினாரியோ மாதிரி ஒரு சினாரியோ காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து விவ் ஆடட் ஒன் பிளிந்த், ஒரு காமன் பிளிந்த் மாதிரி ஆட் பண்ணி எல்லா ஷாப்ஸையும் அந்த பிளாட்ஃபார்ம் மேலே வச்சுட்டு அங்கே ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்னில் வச்சுருக்கோம். ஸோ தட் அது டிஸ்டிங்விஷ் ஆகுன்றதுக்காக. இதெல்லாம் இல்லாமல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஸோ கோல் நம்பர் 8 and 12 வந்து நம்மளுடைய இதில் ப்ரப்போசலில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் எக்கனாமிக் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் எக்மோர்ன்றதுனால இங்கே இதனால் லாட் மோர் க்ரௌட் வில் கம் இன் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அண்ட் அகேன் ரீசனபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ என்னென்னா இங்கே வந்து வேஸ்டான ஃபேப்ரிக், அந்த ஃபேப்ரிக்கெல்லாம் எடுத்து தான் இந்த கேனப்பி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷீட்டில் தான் விவ் அகேன் ஷோட் நைட்டில் எப்படி வியூ இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா விவ் ஆடட் த கலர்ஃபுல் கேனப்பி மாதிரி. ஸோ இது லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்லேயும். ஸோ இங்கே எல்லாமே ரீசைக்கிள்ட் அண்ட் சஸ்டைனபிள் மோட்ஸ் தான் நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிவர்சல் ஆக்சசிபிலிட்டிக்காக எவ்ரி 4 ஷாப்ஸ் ஒரு 8 ஷாப்ஸ்க்கு இன்டர்வெல்லில் வந்து ரேம்ப்ஸ் வந்துடும். ஸோ ஏறவும் இறங்குறதுக்கும். அதே மாதிரி லைட்ஸ். ஸோ நைட் டைமில் வந்து க்ரைம் நடக்கிறதே வந்து லைட் சரியாக இல்லை அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம சீரியல் லைட்ஸ் ஒரு வைப்ரண்ட்டாக ஆட் பண்ணும்போது இட் பி பெட்டர்னு சொல்லி வி அனலைஸ்ட் அண்ட் வி ஆடட் தட். ஸோ அது இல்லாமல் பிளான்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். ஸோ இவங்களுக்கு ஷாப்ஸில் வந்து ஸ்டோரேஜ் இஸ் பிட் அண்ட் yet another இஷ்யூன்றதுனால the lower unit, the ground floor unit will be basically display and sales area, and மேலே போனதுக்கப்புறம் அது உங்களுடைய ஸ்டோரேஜ் அண்ட் லாக்கர் ஏரியாவாக மாறும். ஸோ அதுதான் ஐசோமெட்ரிக் செக்ஷனில் காமிச்சிருக்கோம். அகேன் ஃப்ரண்ட் எலிவேஷனில் காமிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் யுவர் டிஸ்பிளே ஏரியா. மேலே அந்த ஒரு காமன் காரிடோர் மாதிரி வந்துடும். அண்ட் ஃபேப்ரிக்கெல்லாம் எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டியிருக்கோம். ஸோ அகேன் நான் சொன்ன மாதிரி ஹீட் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும் மெட்டல் பாக்ஸுன்றதுனால. ஸோ இப்போது அந்த லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்னாலேயும் அதர் மீன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன்னாலையும் ஹவு டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் அப் டு 8 degrees நாங்கள் இது பண்ணுறோன்னு காமிச்சிருக்கோம். ஸோ வுடன் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் இன்சுலேஷன் பண்ணுறோம் இல்லை. அது இல்லாமல் ஹீட் ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும் போதே ஆல்மோஸ்ட் வேர் அப் டு ஏபிள் டு சி அப் டு 8 degreesக்கு டிக்ரீஸ் பார்க்குறோம். ஸோ அகேன் மெட்டீரியல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நான் விஓசி பெயிண்ட் அந்த மாதிரி நான் டாக்ஸிக் பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆர் ப்ரப்போசல். ஸோ அகேன் அந்த மாடியூல் இல்லாமல் there's another type of container that we have done. ஸோ இங்கே வந்து ஒரு கேஃபே மாடியூல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மாடியூல்ஸ் இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸும் கொண்டு வரோம். அதாவது கேஃபே மாடியூல்ஸ். ஸோ இங்கே என்ன எசென்ஷியலானா கீழே வந்து கேஃபே எதுக்கு கொண்டு வரோம்னா ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க காட்டன் ஆலி. இப்போ நம்ம அதை மாற்றுறதுனால there's not going to be a lot more people coming in அப்படி இல்லை. இந்த மாதிரி கேஃபே ஃபுட் இருக்க இடத்துல ஒரு more people will come into the area அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து வேறு ஆடிங் அ கேஃபே மாடியூல். ஸோ கீழே வந்து குக்கிங் அந்த சேல்ஸ் ஏரியா வரும். மேலே வந்து ஒரு சின்ன 3 table சீட்டிங் ஏரியா மாதிரி வந்துடும். ஸோ அகைன் அதோட வியூ. ஸோ பிட்வீன் ஒரு 8 buildings we saw there's a empty space மாதிரி கண்டினியூஸாக ஸ்ட்ரக்சர்ஸை வைக்க வேண்டாவேன்னு சொல்லிட்டு வேறு ஆடிங் லைக் ரிலாக்ஸேஷன் ஸ்பேஸ் மாதிரி ஒரு ரிக்ரியேஷனல் ஏரியா மாதிரி. ஸோ ரேம்ப் மூலயமா இட்ஸ் அகேன் வீல் சேர் ஆக்சசபிள். ஸோ விஆர்லலாம் பார்த்துருக்க மாதிரி நம்ம சென்னை அந்த மாதிரி வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஐ லவ் எக்மோர் அந்த மாதிரி ஒரு மாடியூல் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேயும் ஈச் எலிமெண்ட்டில் லைட் இஸ் வெரி எசென்ஷியல். பிகாஸ் லைட் இல்லாத இடத்துல க்ரைம் நிறைய நடக்குதுன்றது பேசிக் கான்செப்டாக வச்சு இங்கே ஃபுல்லாக வெல் லிட்டாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் we're adding a small water body and ஃபுல்லாக ட்ரீஸ் வச்சுருக்கோம். ஸோ இட் ஆக்சுவலி ஹெல்ப் த மைக்ரோ கிளைமேட்டுன்றதுக்காக. ஸோ அதோட பிளான் செக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கோம். ஃபைனலி ஹவு அகேன் ஃபுல்லாக வியூஸ் வச்சுருக்கோம். So if you scan this, you'll be guided to a walk-through video. So you can see the walk-through itself. So our ecological team oda proposal enna ஒரு ஈகோ பார்க். ஸோ ஈகோ பார்க்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் அனாலிசிஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ட்ரீ எவ்வளோ ஆக்சிஜன் தருது, ஒரு ஹியூமனுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது, இந்த மாதிரி பேசிக் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு we're talking about how இங்கே வந்து we're adding all the different types of herbal trees and also அங்கே ஒரிஜினலாக கிடைக்கிற இங்கே எக்மோரில் இருக்கிற புஷ்ஷஸ் அண்ட் பிளான்ஸை வச்சு how we are building the eco park is our இது. we are adding a water body, அதில் we are adding ஒரு bridge மாதிரி and ஃபுல்லாக சீட்டிங் ஆட் பண்ணிவிட்டு so this will be like your basic Chetpet eco park மாதிரி. this is yet another proposal. so இதனால் biodiversity will improve in the area is what we are trying to say. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஓவர்வெல்மிங். நாங்கள் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல. ஃப்ரம் எவ்ரி ஸ்பியர் ஆஃப் சொசைட்டி, ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், விசிட்டர்ஸ், ஸ்காலர்ஸ்,
நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. அண்ட் we are really elated and we are happy about this and it's a very very successful event. 3 cheers to all the students and the staff team. Thank you guys. This event is very successful-ஆக முடிஞ்சிருக்கு. I'm very glad about that. எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு, கிரிட்டிசிசமும் கிடச்சிருக்கு. And we are optimistically taking in and we'll try to improve our works better. So I'm glad it went very good. Yeah, staffs ரொம்ப நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க எனக்கு. So I'm very very thankful for them. ஸோ நிறையா கஷ்டங்கள், நிறையா சந்தோஷங்கள், பல விஷயங்கள் பார்த்துட்டு ஃபைனலி பிக் தேங்க்ஸ் டு அவர் ஸ்டாஃப் அண்ட் எஸ்பெஷலி our டீன் சார் who arranged everything for us and ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டே பேக் பண்ணி காலையில் பகல் எதுவுமே பார்க்காம தூங்காமல் 4 மாதம் தூக்கெல்லாம் மறந்து பேசிக்காக இதை முடிச்சிருக்கோம். ஸோ எங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் எங்களோட கஷ்டத்தை வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி இந்த எக்ஸிபிஷனை பார்த்துட்டு போன எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு Thali டீம் ஃபார் agreeing to shoot this video for us and so ராஜசேகரன் சார் ஃபார் being with us from the morning. இவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாருக்கும் பொறுமையாக எப்படி கைட் பண்ணோம், லைக் எல்லாரும் ப்ராப்பராக தெரியுறோமா எல்லாமே கைட் பண்ணி எங்களுக்கு த்ரூ அவுட் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.